நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாய் ஆண்டவரே நம்முடைய வேதத்தை தியானிக்க நான் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி. அந்த வேதத்தை நாங்கள் உணர்ந்து கற்றுக்கொள்ள அது எங்கள் மனதில் பதிய ஆண்டவரே ஞானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் அதிகமாக வேதத்தை நாங்கள் கற்க இன்னும் போதுமான நேரத்தையும் ஆண்டவரே நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே புதிய கன மகிமை யாவும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதர் சைட்ல இருந்து பெரிய அப்பாலஜிஸ். ஏன்னா 2 வாரம் கண்டினியூ பண்ண முடியாம போயிருச்சு, டியூ டு சம் ரீசன்ஸ்னால அப்படி போயிருச்சு. அதனால ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் என்ன இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த இது பார்த்தோம் அப்படின்றது வந்து என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? வாய்ஸ் கேக்குதுல்ல? கிளியரா இருக்கு சார், இருக்குது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தோம். டோட்டலா வந்து இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் இந்த இதை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டே வரும் கண்டினியூஸா காஸ்பல்ஸ்ல இருந்து. அப்புறம் அவருடைய உயிர்த்தெழுதலோட சேர்ந்து உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா மரித்தது, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமா மகிமை அடைந்த பிறகு, ஸோ இப்படி அவர் பேசின வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய காரியங்கள் எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டு வரோம். அதுல வந்து கடைசியா நம்ம பார்த்தது வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்று, அதாவது இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்துல தனிப்பட்ட முறையில பேசுறாரா அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் டாபிக். ஸோ அதுல வந்து ஆமாவா இல்லையா அப்படின் போது ஆமான்றதுக்கு சில இது பார்த்துட்டு வந்திருக்கோம், இல்லைன்றதுக்கு நம்ம இன்னும் சில இது பார்க்கல. ஸோ ஆமா அப்படின்றத ஜஸ்ட் ஒரு டக்குன்னு ஒரு ப்ரஷ் அப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஆமான்றதை எப்படி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி அவர் பேசியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது ஏன் அப்படி பேசினார்ன்றதுக்கான காரணத்தை பார்த்தோம். ஸோ எப்படி பேசினார் அப்படின்றதுல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பிச்சதுல இருந்து எப்படி பேசியிருக்காரு அப்படின்னா இயற்கையின் மூலமா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு சங்கீதம் 19வது அதிகாரத்துல முதல் 4 வசனத்துல இருந்தும், ரோமர் 1 அதிகாரத்துல 19-20 வசனங்கள்ல இருந்தும் பார்த்தோம். அவரு இயற்கையின் மூலமா ஜனங்களோட பேசியிருக்காரு, கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ரோமர்ல பார்க்கும்போது காணப்படாதவைகள், அந்த ஒரு காரியத்தை தேவனுடைய மகத்துவங்களான காணப்படாதவைகளையும் நித்திய வல்லமையும் தேவ மகத்துவத்தையும் வந்து உண்டாக்கப்பட்டவைகளாலே உண்டானது முதற்கொண்டு அவர் தெளிவாய் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ தேவன் பேசுறாரா அப்படின்றது வந்து கம்யூனிகேட் பண்றாரா அப்படின்றது தான். அப்ப தேவன் வந்து முதல் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காருன்னா ஜனங்களோட இயற்கையில கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு த்ரூ நேச்சர் மூலமா. அதுக்கான வசனங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் பழைய எக்கானமினா அவருடைய செயல்பாட்டின் முறை, பழைய செயல்பாட்டின் முறையில, அதாவது நியாயப்பிரமாணத்தின் கீழோ உடன்படிக்கையின் கீழோ பழைய செயல்பாட்டின் முறையில அவர் எப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில வசனங்கள் பார்த்தோம். அது வந்து நம்ம சும்மா ரெஃபரன்ஸ் ஒரு 3 வசனங்கள் சங்கீதத்துல இருந்து எடுத்து பார்த்தோம். என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உன்னுடைய பாதையை செவை பண்ணி நடத்துவேன், நீ இப்போ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே வந்து ஒரு நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட காணாட்சிக்கு, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு அவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து உடன்படிக்கையின் காலத்துல, பழைய உடன்படிக்கையின் காலத்திலையும் நியாயப்பிரமாணத்தின் காலத்திலையும் அப்படி பேசியிருக்காருன்றத பார்த்தோம். அடுத்தது நம்ம இன்னைக்கு அந்த ஒரு விதமான உடன்படிக்கை அல்லது நியாயப்பிரமாணத்தின் காலத்துல இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம இருக்கிறது வந்து கிருபையின் காலத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம். நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு இருக்கிற வரைக்கும் புறஜாதிகள் உள்ள சேர்க்க முடியாது. அப்ப சிலுவையில அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்னும் போது அதற்கு அப்புறமா தான் வந்து புறஜாதிகளாகிய நாம் எல்லாருமே உள்ள வர்றதற்கான வழியே ஆரம்பிக்குது. அப்ப புறஜாதிகள் விருத்த சேதனம் உள்ளவர்கள்னு தனியா பிரிச்சு வச்சிருந்த காலத்துல பேசின காரியங்கள் இன்னைக்கு நடக்கிறது கிடையாது. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலயோ அல்லது ஒரு பழைய உடன்படிக்கையின் காலத்திலயோ அல்லது புதிய உடன்படிக்கை காலத்திலயோ நம்ம இல்லைன்னு பார்த்தோம். ஏன்னா புதிய உடன்படிக்கை காலத்துல இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது புதிய உடன்படிக்கையின் காலத்துல வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம், அவருடைய சட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு கற்பலகையில் இல்லாம இருதயத்துல எழுதப்பட்டிருக்கும். ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை, அயலானுக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு எபிரேயர் 8வது அதிகாரத்துல இருந்து எல்லாம் பார்த்திருக்கிறோம் நம்ம. அதனால புதிய உடன்படிக்கை இன்னும் வரல. அது எப்போ வரப்போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா
இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில அவர் வந்த பிறகு அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்கும் போது கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு அவர்களுக்கு சதையான இருதயத்தை கொடுத்து நவமான இருதயத்தை கொடுத்து அந்த இதுல வந்து அவருடைய கற்பனைகளை அவர்களுடைய மனதிலே வைத்து ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியதில்லைன்ற சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவே அவர்கள் ராஜாவா இருந்து அவர்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருந்து ஜனங்களை ஆளுகை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது வந்து புதிய உடன்படிக்கைக்கானது. அப்ப அது இன்னும் ஆரம்பிக்கல. பழைய உடன்படிக்கை வந்து எபிரேயர் எழுதும் போதே அது பழசாயி அழிந்து போகிற காலம் சமீபத்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் இல்ல, பழைய உடன்படிக்கையின் காலத்திலும் இல்ல, புதிய உடன்படிக்கையின் காலத்திலும் இல்ல, நியாயப்பிரமாண காலத்திலும் இல்ல. ஏன்னா நியாயப்பிரமாணம் சிலுவை வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்குள் மறைத்து வைத்திருந்த ஒரு ரகசிய காலகட்டம், டிஸ்பென்சேஷன் ஆஃப் மிஸ்ட்ரி, கிரேஸ், கிருபையின் காலம், இல்லாட்டி ரகசியத்தின் காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை ஏன் ரகசியத்தின் காலம் அப்படின்னு சொல்றோம்னா, தானியேலின் 70வது வாரம் எல்லாருக்குமே ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதை வச்சுதான் வந்து எல்லா விதமான ப்ராஃபட்டிக் இது கடைசி கால செய்திகள்லாம் சொல்லும் போது கடைசி 7 வருஷம் உபத்திரவன்றாங்க. அந்த 7 வருஷம் எங்க வந்துச்சு அப்படின்னா 69வது வாரத்துல மேசியா சங்கரிக்கப்படணும், அவருடைய டெத்து முடிஞ்ச பிறகு கடைசி ஒரு வாரம் இருக்கு, அந்தி கிறிஸ்து வருவான்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு கடைசி ஒரு வாரத்துக்கும் 69வது வாரத்துக்கும் 70வது வாரத்துக்கும் நடுவில் இவ்வளவு பெரிய கேப் இருக்கு. அது எந்த தீர்க்க தரிசனத்திலுமே சொல்லப்படாத ஒரு கேப். அப்ப அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து கடைசி காலம் சொன்னது. ஏன்னா 69வது வாரம் வந்துச்சு தானியேலின் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில. அடுத்து வரப்போறது 70வது வாரம் உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துல நம்ம வந்து வேதத்துல வெளிப்படுத்தப்படாத ஒரு கிருபையின் காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஒரு மிஸ்ட்ரியின் காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இதனுடைய டைம் பீரியடை வந்து வேதம் சொல்லவே இல்லை, முன்குறிக்கவே இல்லை. இது வந்து எங்க மறைக்க வைக்கப்பட்டுருச்சுன்னா பழைய ஏற்பாட்டுல தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டுருச்சுன்னு பார்த்தோம். அதனால நம்ம தெளிவா இன்னைக்கு பழைய உடன்படிக்கையிலயும் இல்லை, நம்ம புதிய உடன்படிக்கையிலயும் இல்லை. புதன் உடன்படிக்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த ஒரு இதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அப்படின்னா தேவன் இன்னைக்கு எப்படி பேசுறாரு? அப்ப தேவன் பேசுறதே இல்லைன்னா பேசுறாரு. எப்படி பேசுறாரு அப்படின்னா அவரோட எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமா இன்னைக்கு பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம். எபேசியர் 3வது அதிகாரத்துல இருந்து 3, 4, 5 வசனங்கள் வழியா பார்த்தோம். அதை நீங்கள் வாசிக்கையில், ஏன்னா இந்த கிருபையின் காலத்திற்கான எல்லா விதமான காரியங்களையும் பவுலுக்கு படிப்படியா வெளிப்படுத்திக்கிட்டே வந்தாரு. அந்த வெளிப்படுத்திக்கிற அந்த காரியத்தை பவுல் வந்து அவருடைய எல்லா நிருபங்கள்லயும் கொஞ்சம் கொஞ்சமா எழுதிக்கிட்டே வர்றாரு. அங்கங்க அவருக்கு வெளிப்பாடுகள் வர எழுதிக்கிட்டே வர்றாரு. அப்ப அந்த காரியத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு? ரகசியம் அப்படின்றாரு. ரகசியம் வந்து தேவனுக்குள் மறைக்க வைக்கப்பட்டிருந்த ரகசியம். அப்போ பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியத்தை நம்ம இதுக்கு பவுல் எழுதுனதுக்கு பழைய ஏற்பாட்டுல ஒரு ஒத்து வாக்கியம் கிடைக்குதுன்னா அது நிச்சயமா ரகசியம் கிடையாது. அது வந்து தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில வெளிப்படுத்தப்பட்டதுக்கு பவுல் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப அது வந்து சிறுமந்தை சபைக்கு, இந்த 1000 வருஷ அரசாட்சியில போறவங்களுக்கு. அப்ப இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த கிருபையின் காலத்துல வாழக்கூடிய இந்த ரகசியத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பரலோகத்துக்கு அவங்களுடைய குடியிருப்பா வச்சிருக்க அந்த ஒரு கூட்டத்துக்கு வந்து இருக்கிற டீச்சிங் வந்து பழைய ஏற்பாட்டுல கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பவுல் சொல்லும் போது அன்ட்ரேசபிள் ரிச்சஸ் ஆஃப் கிரைஸ்ட் பிரசங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எபேசியர் 3வது அதிகாரத்திலே சொல்றாரு. தேட முடியாத, அது வந்து தமிழ் மொழிபெயர்ப்புல அளவற்ற அப்படின்ற மாதிரி இருக்கும், அளவற்ற ஐஸ்வர்யம்னு. ஆனா அது வந்து தேட முடியாத, ட்ரேசபிள் பண்ண முடியாத ரகசிய இயேசு கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து. அப்ப இந்த காரியங்களை குறித்து எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பவுலே சொல்றாரு, அதை நீங்கள் வாசிக்கையில். அப்ப வேதத்தை வாசிப்பதன் மூலமா, எழுதப்பட்ட வார்த்தையை வாசிப்பதன் மூலமா நம்ம அந்த மிஸ்ட்ரி, ரகசியத்திற்கான வெளிப்பாடுகள் என்னெல்லாம் பவுலுக்கு கிடைச்சதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது எல்லா ஸ்கிரிப்சர்ஸுமே வந்து தேவ ஆவியினால் தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்கும் போது நமக்கு என்னென்ன தேவன் எந்தெந்த காலகட்டத்துல பண்ணிக்கிட்டு வந்தார் அப்படின்றது தேவன் நம்ம மூலமா கம்யூனிகேட் பண்றாரு. இன்னைக்கு அதை படிக்க போய் தான் சங்கீதத்துல இருக்கிற 19வது அதிகாரத்துல இருக்கிறத பார்க்கும்போது தேவன் வந்து ஆதி முதலாய் சிருஷ்டிக்கு வந்து தன்னுடைய சிருஷ்டிப்பின் மூலமாய் பேசினார், இயற்கை மூலமா, நேச்சர் மூலமா பேசினார்ன்றது நமக்கு அப்படி தெரியுது. அப்ப அந்த காரியங்களை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் தேவனுடைய வார்த்தையில இருந்து. சோ இப்படி தேவன் நம்ம கிட்ட இந்த கிருபையின் காலத்துல கம்யூனிகேட் பண்றாருன்னு பார்த்தோம். அடுத்தது எப்படி படிக்கிறது? ஏன்னா தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம எழுதப்பட்ட வார்த்தையை படிச்சு இதை வாசிக்கையில் தெரிந்து கொள்ளலாம்னு பவுல் சொல்றாரு எபேசியர்ல. அப்ப எப்படி வாசிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தான் வந்து சரியாக பகுத்து படிக்கணும்ட்டு ரைட்லி டிவைடிங்கிறது இங்கதான் வருது. அப்போ 2 தீமோத்தேயு 2:15 சொல்ல மாதிரி நம்ம வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதான பகுத்து போதிக்கிறவனும் தேவன் முன்னாடி
உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ சத்திய வசனத்தை பகுத்து ரைட்லி டிவைட் பண்ணி படிக்கணும், போதிக்கணும் அப்படின்றாரு. அப்ப எந்த அடிப்படையில நம்ம ரைட்டா டிவைட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். ஏதுன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படின்றது கரெக்டான டிவிஷன் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னும் போது புதிய ஏற்பாடு ஆரம்பம்னு சொல்லிட்டு பைபிள் ஒரு பேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து பைபிள் அச்சிட்டவங்க அது வந்து மத்தேயு மார்க் லூக்கா யோவான் வந்து புதிய ஏற்பாட்டுல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேப்பர் வைக்கிறாங்க. ஆனா நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதாவது மல்கியா புத்தகத்துக்கு அப்புறம் மத்தேயு புத்தகம் வர்றதுக்கு நடுவில் ஒரு 400 வருஷம் சைலண்ட் பீரியட்னு சொல்றாங்க. அந்த ஒரு எந்த ஒரு தொடர்பும் தேவன் கம்யூனிகேட் பண்ணாத ஒரு காலகட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்ததா கம்யூனிகேஷன் என்ன நடக்குதுன்னா ஜகரியாக்கு வந்து உனக்கு ஒரு யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பத்தி ஒரு கம்யூனிகேஷன் வருது. ஸோ அப்ப இந்த ஒரு கேப், இடைப்பட்ட கேப், இது வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குமான வித்தியாசம் கிடையாது. அப்ப மத்தேயு மார்க் லூக்கா யோவான் வந்து புதிய ஏற்பாட்டை ஆரம்பிக்குது, இல்ல அதை நம்ம பிரிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 8ஆம் நாளிலே மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எடுத்துட்டு போய் விருத்த சேதனம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் வளரும் போது நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டே வளர்ந்தாரு. ஒவ்வொரு காரியத்திலையும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டு ஒரு குஷ்ரோகியை சரி பண்ணா கூட போய் உன்னை வந்து ஆசாரியன் இடத்துல காட்டி இது பண்ணு அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் நியாயப்பிரமாண கட்டளைக்கு உட்பட்டு புதிய ஏற்பாட்டுன்ற ஒரு காரியத்துக்கு வராம நியாயப்பிரமாணத்திற்குள்ளேயே தான் இருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்குள்ளேயே தான் அவரு ஃபங்க்ஷன் பண்றாரு. அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ராஜ்யத்தை குறித்து சொல்லும் போது புதிய உடன்படிக்கைக்கான சில உபதேசங்கள்ல, உதாரணத்துக்கு இந்த மலை பிரசங்கம்னு சொல்றோம் மொத்தமா மத்தேயு 5ஆவது அதிகாரத்துல இருந்து 6-7 எல்லாம். ஸோ அப்ப அந்த மலை பிரசங்கத்துல சொல்லும் போது பழைய உடன்படிக்கையை பத்தி பேசல, அவரு புதிய உடன்படிக்கை ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது என்னெல்லாம் சட்டம் தேவைப்படுதுன்ற மாதிரி அதை பேசிட்டு வர்றாரு. ஸோ அப்ப புதிய உடன்படிக்கை இன்னும் ஆரம்பிக்கல, பழைய உடன்படிக்கை அந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் அங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் கன்ஃபார்மா சொல்றோம் அப்படின்னா எபிரேயர்ல இருக்கு, எங்கே அந்த மரண சாசனத்துல எழுதவனுடைய மரணம் நடக்குதோ அப்பதான் அந்த மரண சாசனத்திற்கு அந்த சாசனத்திற்கு வேல்யூ உண்டு. அப்போ the death of the testator has to be happen இருக்கும் எபிரேயர் 8ஆவது அதிகாரத்துல. அப்போ அந்த மரண சாசனத்துல எழுதினவருடைய மரணம் நடந்தாதான் அந்த ஏற்பாடு வந்து எஃபெக்டுக்கு வருது அப்படின்னா, அப்ப அந்த புதிய ஏற்பாடு எப்ப எஃபெக்டுக்கு வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னுடைய ஜீவனை விட்ட பிறகுதான் புதிய ஏற்பாடுன்றது டெக்னிக்கலா ஆரம்பிக்குது. அப்ப மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானுடைய கடைசி அதிகாரங்கள்ல தான் வந்து புதிய ஏற்பாடுன்ற அந்த கோட்பாடே ஆரம்பிக்குது. மத்தேயு 1ஆவது அதிகாரத்துல புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கவே இல்லை. அது பழைய ஏற்பாட்டுல 400 வருஷம் சைலன்ஸ்க்கு அப்புறம் தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. புதிய ஏற்பாடுன்றது வந்து மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்த பிறகு துவங்கக்கூடியதா தான் இருக்கிறது. அப்ப அந்த புதிய ஏற்பாடு துவங்க ஆரம்பிக்கிற டைமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மத்தேயு மார்க் லூக்கா யோவான் எல்லாமே பழைய ஏற்பாட்டுல தான் இருக்கிறது. அந்த இதை வந்து பிரிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ரெண்டுமே என்ன டீச்சிங்னா, பழைய உடன்படிக்கை யாருக்கு செய்யப்பட்டுச்சோ புதிய உடன்படிக்கையும் அவர்களுக்கே தான் கொடுக்கப்படுது. பழைய உடன்படிக்கை வந்து கானான் தேசத்துல பிரவேசிக்கிறதா இருந்துச்சு. புதிய உடன்படிக்கை வந்து அதே கானான் தேசமாகிய எருசலேமை சுதந்திரித்து அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கறது தான். ஸோ அப்ப இந்த புதிய உடன்படிக்கைன்றதும் பழைய உடன்படிக்கைன்றதும் ஒரே நபர் யாருக்கு சொல்லப்பட்டுச்சோ அவங்களுக்கே தான் அதனுடைய புதுப்பித்து தரக்கூடிய ஒரு இது. அதனாலதான் புதிய உடன்படிக்கை வந்து புதுசா எதுவும் இல்லை, அதனுடைய அந்த மூலச்சொல்லுடைய அர்த்தம் வந்து புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கை. அப்ப ஏற்கனவே இருக்கிற உடன்படிக்கையை புதுப்பித்து புதிய உடன்படிக்கையா அவரு கொடுக்குறாரு. அப்ப எதை நம்ம வந்து டிவைட் பண்ணணும் கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமானது என்னன்னா பூமியில போய் இந்த 1000 வருஷ அரசாட்சியில இருக்க போறவங்களுக்கும் பரலோகத்துல போய் இருக்க போறவங்களுக்கும் அப்ப 2 டெஸ்டினேஷன் தனித்தனியா இருக்கு. தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில சொல்லிட்டு வந்தது ஒரு கும்பலுக்கும், இன்னொன்னு தேவனுக்குள் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை குறித்து சொன்னது இன்னொரு கும்பலுக்கு. அப்ப அந்த மிஸ்ட்ரிக்கும் ப்ராஃபஸிக்குமான பிரிவை கரெக்டா பிரிக்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ரைட் டிவிஷன். ப்ராஃபஸி என்ன சொல்லியிருக்கு, அவங்களுடைய டெஸ்டினேஷன் என்ன, அது எந்த மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ரகசியம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த மக்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, அவங்களுடைய இலக்கு டெஸ்டினேஷன் எங்க போய் சேர போறாங்க. ஸோ இதன் அடிப்படையில நம்ம பிரிக்கிறோம். இதுதான் வந்து சரியான ரைட்லி டிவைடிங் அப்படின்றதுக்கான அர்த்தமாகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் போன வாரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னொன்று வந்து ஏன் பேசுறாரு அப்படின்றதையும் போன வாரம் பார்த்தோம். ஏன் பேசுறாரு அப்படின்னும் போது
முக்கியமான விஷயம் 3 விஷயத்துக்காக பேசுறாரு. தேவன் இந்த கிருபையின் காலத்துல ஏன் பேசுறாருன்னு நம்ம பழைய ஏற்பாட்டை பத்தி பேசல, பழைய உடன்படிக்கையை பத்தி பேசல. ஏன்னா அதுல வந்து நிறைய காரியங்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கிருபையின் காலத்துல வாழ்ற புறஜாதிகளாகிய நாம கிறிஸ்துவனுடைய சரீரத்துல அவயவமா இருக்கும்போது நமக்கு என்ன பேசுறாரு, தேவனுடைய வார்த்தையின் மூலமா என்ன கம்யூனிகேட் பண்றாரு, இல்ல எதுக்காக பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருபையின் காலகட்டத்தையும், ஏன்னா இப்ப நம்ம வாழ்றது இந்த கிருபையின் காலகட்டம், இல்ல மிஸ்ட்ரி காலகட்டம், ரகசிய காலகட்டம்னு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை, ஏன்னா மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா பைபிள்ல வந்து இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரிப்பாரு, அடக்கம் பண்ணப்படுவாரு, வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுவார்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவே சொல்லும் போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவை எல்லாம் என்ன குறித்து சொல்லுதுன்னு உயிர்த்தெழுந்த பிறகு சொல்றாரு. அப்ப வேத வாக்கியத்துல தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும் எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் சொல்லுது. அப்போ அந்த காரியத்தை குறித்து வெளிப்பாடுறதுக்காக நமக்கு இப்ப சொல்லல, ஏன்னா அது தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்கு. அவன் பவுல் சொல்லும் போது கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை குறித்து சொல்றேன்றாரு. அன்ட்ரேசபிள் ரிச்சஸ், அதாவது தேட முடியாத கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தை குறித்து அந்த ஒரு காரியம் வந்து நமக்கு வெளிப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையின் மூலமா பேசுறாரு. ரெண்டாவது, தேவனுடைய அறிவுல புதுப்பிக்கப்படுறதுக்கு, புதுப்பிக்கப்படுறதுன்னா ரெனியூ ஆகுறது. ஸோ அனுதினமும் வந்து தேவனுடைய அறிவுல ரெனியூ ஆகுறதுக்காக நமக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பியர்ல இருந்து கொலோசியர்ல இருந்து எல்லாம் நிறைய வசனங்கள் வச்சு நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றுமே வந்து நாலேஜ், அறிவடையும்படி, அறிவு உண்டாகிறதுக்காக, தேவனுடைய அறிவு நமக்கு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருன்ற அறிவு வரணுன்றதுக்காக. அப்ப எதுக்காக மெயினா அறிவை எம்பசைஸ் பண்ணி பேசுறாரு அப்படின்னும் போது, இந்த கிருபையின் காலத்துல நம்மளுடைய ரட்சிப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தேவன் நிர்ணயித்து வச்சிட்டாரு. அப்ப நம்மளுடைய நீதி வந்து சதுசேயர் பரிசேயருடைய நீதியிலும் அதிகமா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து நமக்கான கொடுக்கப்பட்டது இல்லை. ஏன்? நம்மளுடைய நீதி வந்து அதை விட பரிசுத்தமா இருக்கு. எப்படி இருக்கு? தேவனுடைய நீதியாவே நம்மளை மாத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய நீதியை நம்ம மீது கொடுத்து அவருடைய நம்முடைய பாவங்களை எல்லாத்தையும் அவர் மீது எடுத்தனால நம்ம வந்து டிக்ளேர் செய்யப்பட்டிருக்கோம். டிக்ளேர்னா அறிக்கை பண்ணப்பட்டிருக்கோம். என்னன்ட்டு நீதிமான் ஆக்கப்பட்டோம். நீதிமான் ஆயிட்டேன் இல்ல, ஆக்கப்பட்டேன். அப்ப நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறனால நம்மளுடைய நீதி வந்து பரிசேயர் சதுசேயர் நீதி கம்பேர் பண்றதே இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம தேவனுடைய நீதியாவே இருக்கும். ஏன் நம்ம தேவனுடைய நீதியாவே நம்மளை வச்சிருக்காருன்னா, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு. நம்ம வந்து இந்த கிருபையின் காலத்துல ரட்சிக்கப்பட்டிருக்க நம்ம வந்து கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கணும். அப்ப தலை எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்கும், சரீரமும் அதே அளவுக்கு பரிசுத்தமா இருக்கணும். அப்ப எந்த ஒரு மனிதனும் தான் செய்யக்கூடிய நற்கிரியினால பரிசுத்தத்திற்கு வரவே முடியாது. அந்த அளவுக்கான கிறிஸ்துவின் அளவுக்கான பரிசுத்துக்கு வர முடியாதுன்றதுக்காக அவருடைய பரிசுத்தை நமக்கு கொடுத்து நம்மளை நீதிமானாக்கி தேவனுடைய நீதியாவே நம்மளை மாத்திருக்காரு. சோ அப்ப எல்லா காரியத்தையும் குறித்து தேவன் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். அதான் நம்மளுடைய ரட்சிப்பிலேயே வந்து நம்மளை உயிர் பெற வச்சிருக்கிறார், நம்மளை ஞானஸ்நானம் பண்ணியிருக்காரு, விருத்த சேதனம் செய்திருக்கிறாரு, ஆவியினால முத்திரிச்சிருக்கிறார் மீட்கப்படுற நாளுக்கு என்று. சோ இவ்வளவும் பண்ணிட்டு ஆவியானவர் இருக்கும்போது நம்ம பாவத்துல போகும்போது ஆவியானவர் துக்கப்படுறாரு. அப்ப நம்ம பாவத்துல போகாம இருக்கணும்னா நம்ம யாருன்றது நமக்கு தெரியணும். சோ அதுக்கான அறிவு. அப்ப நம்ம வந்து தேவனுடைய அறிவுல நம்ம வளரும் போது தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம இப்ப யாரா இருக்கிறோன்றது தெரிஞ்சுன்னா நம்ம அதன்படி நடக்க ஆரம்பிப்போம். அது தெரியாதனாலதான் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ முயற்சி பண்ணி நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி தேவனுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க முயற்சி பண்றதுக்கான எல்லா காரணமும் அவர்களுக்கு அந்த அறிவு இன்னும் கிடைக்காதனால. அதனாலதான் பைபிள் வந்து மறுபடியும் அறிவு அடையும்படி, அறிவில் வளர்றதுக்கு, அறிவில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான காரியத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. சோ இத நம்ம பார்த்தோம். அப்ப தேவன் இந்த கிருபையின் காலத்துல நம்ம கிட்ட பேசுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கிருபையின் காலத்தை குறித்தோ இல்ல இந்த மிஸ்ட்ரியின் காலத்தை குறித்து நம்ம புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மளோட எப்படி டிஸ்பென்ஸ் பண்றாரு, எப்படி நம்ம கூட இடைப்படுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும், கிறிஸ்துவினுடைய ரகசியம் என்னவா இருக்கு, என்ன கிறிஸ்துவின் ரகசியம், கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்போ எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்கன்றது வேற விஷயம். சிறுமந்தையில இருக்கவங்க கூட கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் முதலாவது எந்திரிப்பார்கள், அவர்களும் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க. பவுல் சொல்லும் போது எனக்கு முன்னாடி அநேகர் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்கன்றாங்க. அப்ப கிறிஸ்துக்குள் இருக்கிறது ரகசியம் கிடையாது, ஆனா கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப அந்த கிறிஸ்து நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது
தேவனுடைய அறிவுல நம்ம வளரணும். இந்த காரியங்களுக்காக தேவன் இந்த கிருபையின் காலத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல அடுத்தது ஏன் பேசுறது, எப்படி பேசுறது இல்லைன்னு போய் பார்ப்போமா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? நான் இது வேகமா போனது காரணம், 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம இதை ஃபுல்லா பார்த்துட்டோம். அதனால வேகமா சும்மா ஒரு ப்ரஷ் அப் பண்ணிட்டேன். வேற ஏதாவது சந்தேகம், கேள்வி ஏதாவது இருக்கா இதுல? இல்ல அடுத்த இது போலாமா? சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க கார்த்திகேயன். சார் இப்போ நம்ம பொதுவாக நம்ம பார்க்கும்போது ரட்சிப்பு இப்போ ஆண்டவர் மூலயமா வருது நமக்கு இலவசமா. விசுவாசமும் அவர் கொடுக்கறது தான். வேதம் சொல்லுது விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான் சொல்லிட்டு. ஆமா. இப்ப இப்ப நாம இந்த இந்த இதுல பார்க்கும்போது கூட நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னா, இது நமக்கு அருளப்பட்டிருக்குன்னு வேதம் சொல்லுது. எல்லாமே அவர் நமக்கு கொடுக்குறாரு. அவருக்கு வெளிப்படுத்தினால்தான் நம்ம தேவனை நம்ம இது பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ரோமர் 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் தோற்றாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணர் ஆனார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இது கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்க மாதிரி இல்ல கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரினா, ஒரு விஷயம் நம்ம இதை ஒரு டாபிக்கே தனியா இது முடிச்ச உடனே பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு வசனம் மட்டும் நம்ம படிக்கலாம். இல்ல சார், ஜஸ்ட் இதை கேள்வி மட்டும் நீங்க இது பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். இல்ல நம்ம ஒரு 2-3 வசனம் மட்டும் படிக்கலாம் இது சம்பந்தமா. ஏன்னா எல்லாருக்குமே அந்த எனக்கு என்ன டவுட்னா, எல்லாமே அவர் தான் வெளிப்படுத்துறாரு. அவர் வெளிப்படுத்திதான் நமக்கு தெரியுது. அப்படின்னு இருக்கும்போது இந்த மக்களுக்கு எப்படி தெரிய வரும்? வெறும் இந்த இயற்கை பார்க்கும் அவங்க ஒரு மன கண்ணோட்டத்துல அவங்க இதுதான் தெய்வம் அப்படின்னு அவங்க அதை பின்பற்றுறாங்க. ஆமா, இது எல்லாமே நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மாறக்கூடிய எல்லாருக்குமே. சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றத நம்புறாங்க. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறாங்க. அது யாரும் நம்ம பார்த்தது இல்லைன்றதையும் அது பண்றாங்க. ஆனா இது இப்படிதான் இந்த வழியில வந்தோம் நாங்க, இதுதான் அது மரபு அப்படின்ற இதுதான் போயிட்டு இருக்காங்க. ஆமா, சரி. இப்ப ரோமர் 9வது அதிகாரம் எடுங்க. இதை பத்தி நம்ம ஃபுல்லா தனியா வேற படிப்போம். இப்ப சும்மா ஒரு இது படிக்கும் போது, இப்ப நீங்க கேள்வி கேட்டனால மற்றவங்களுக்கும் இதனுடைய தாட் ப்ராசஸ் வந்துச்சுன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க படிக்கிறதுக்கு இதுவா இருக்கும். நம்ம இந்த அடுத்த டாபிக் எடுக்கிற வரைக்கும் ரோமர் 9வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து படிச்சுவாங்களேன். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை என்றும் ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவருடனே சொல்லப்பட்டது. ஒரே நிமிஷம். இதுல 11வது வசனத்துல பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் அப்படின்னு இருக்கு. அப்போ இன்னும் பிள்ளைங்க வெளியே வரவே இல்லை. வெளியே பிறந்து அதனுடைய கேரக்டர் நல்வினை தீவினையின் போது அவங்க என்னவா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரியை, ஸோ இன்னும் அவங்க பிள்ளை எக்ஸிஸ்டே ஆகல, வெளியே வரவே இல்லை. நல்வினை தீவினைன்றது செய்யவே ஆரம்பிக்கல இன்னும். அதற்கு முன்னாடியே எப்படி வருது? தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம். ஓகேவா? அந்த கிரியை தேவனுடைய தீர்மானத்தின் கிரியினால இப்ப அப்படியே அடுத்தது திரும்ப கண்டினியூ படிச்சுட்டோங்க. ஸோ இதெல்லாம் ஹைலைட்டான வசனம். எதுக்குன்னா நம்ம குரூப்ல எல்லாருமே கூட இதை உள்வாங்கி படிக்கணும். அப்போ படிக்கும் போது நிறைய காரியங்கள் நமக்கு இன்னும் புரிய வரும். நம்ம இதை ஒரு தனி பைபிள் ஸ்டடி எடுப்போம். அப்படியே அடுத்து படிச்சுட்டோங்க. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசையை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம்.
ஒரு நிமிஷம். இப்போ அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறேன். அப்ப யாக்கோபுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மீது இரக்கமா இருந்திருக்காரு. ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்குதுன்றாரு. எப்ப? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அவன் நன்வினை தீவினை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் வந்து அவனை வெறுத்தேன் அப்படின்றாரு, யாக்கோபை நேசித்தேன்றாரு. அது அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு, அது ஏன்னு பார்ப்போம். அடுத்தது, ஆகையால் என்ன சொல்லுவோம்? தேவன்கிட்ட வந்து அநீதி உள்ளவர்னா சொல்லுவோம்? சொல்லக்கூடாது. ஏன்னா அவருடைய பெர்ஸ்பெக்டிவ், அவருடைய பார்வையும் அவருடைய செயல்பாடும் நமக்கு தெரியாது. அதான் சொல்லிட்டு அடுத்தது வந்து மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் உருக்கமா இருப்பேன் என்றார். ஆகையால் இது முக்கியமானது, விரும்புகிறவனாலும் அல்ல. இப்ப நான் வந்து ஏதோ ரட்சிக்கப்பட்டனும் இல்ல நான் ஏதாவது பண்ணணும்னு நான் ஏதோ செய்யணும்னு சொல்லி நான் கடவுளுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு சொல்லி விரும்புகிறவனாலும் அல்ல, அதற்காக ஓடுகிறவனாலும். அப்ப ஒண்ணு விரும்புகிறதுனா தாட் ப்ராசஸ், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய எண்ணத்தினாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் என்னுடைய கிரியையினாலும் நான் படுகிற பிரயாசங்கள் ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். அப்ப அதை வந்து டிசைட் பண்றது வந்து தேவன். அப்ப நான் வந்து தேவனுக்கு வந்து இது எந்த கான்டெக்ட்ல வருதுன்னா, ஏசாவை வெறுக்கிறாரு, யாக்கோபை நேசிக்கிறாரு. அப்ப தேவன் என்னை நேசிக்கணும்னா நான் வந்து ஏதோ விரும்புறதுனால தேவன் என்னை நேசிக்க மாட்டாரு, இல்ல நான் ஏதோ பிரயாசப்பட்டு ஓடுறதுனால தேவன் நேசிக்கிறது இல்லை. அப்ப தேவன் என்ன வெறுக்கிறாருனாலும் அதனுடைய காரியங்கள் கிடையாது. அப்போ அது வந்து நான் எப்படி அவங்களுக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பத்துல இருக்கும்போதே அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்றாரோ, அதே மாதிரி இது வந்து இறங்குகிற தேவனாலேயாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அடுத்து அப்படியே கண்டினியூ படிங்க, இன்னும் ஒரு 2-3 வசனம் படிச்சு முடிப்போம். 17வது வசனத்துல இருந்து படிங்க. மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஒரே நிமிஷம், வேதத்துல என்ன சொல்லியிருக்கின்றார்னா, பார்வோன் கிட்ட இப்படி இருந்துட்டு உன்னை நிலைநிறுத்தின மோசேவை நிலைநிறுத்த என்று உன்னை நிலைநிறுத்தினேன் என்று. அப்ப பார்வோனை வந்து நிலைநிறுத்துறாரு. எதுக்கு அப்படின்னா, தேவனுடைய வல்லமையும் அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும். இன்னைக்கு அப்ப நம்ம வந்து தேவனுடைய நாமத்தை வந்து பூமி எங்கும் எடுத்துட்டு போய் பிரஸ்தாபப்படுத்துறோம். பூமி எங்கேயும் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றோம், தேவனுடைய மகத்துவத்தை சொல்றோம், வல்லமையை சொல்றோம். அப்ப நம்மள தேவன் எந்த அளவுக்கு பயன்படுத்துறாரோ, இது வந்து எதுக்காக இது படிச்சு சொல்ல வரோம்னா, நம்மளுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும், தேவனுடைய கண்ணோட்டம் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப நம்முடைய கண்ணோட்டத்துல வந்து யாரெல்லாம் வந்து நல்ல பைபிளை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போய் ஆண்டவரை பத்தி சாட்சி சொல்லி ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சுட்டாரு அதை செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஒரு சாட்சியின் மூலமா தேவனை பிரஸ்தாபப்படுத்துறாங்களோ, இங்க என்ன சொல்றாரு? மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமத்தை பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று யாருக்கு சொல்றாரு? மோசேவை சொல்ல, பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அப்போ பார்வோன் வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ரொம்ப கொடூரமான செயல்களை செஞ்சுக்கிட்டு வரான். ஆனா அந்த செயலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னும் போது, யாக்கோபை நேசித்தேன்னும் போது அந்த பர்பஸ் நமக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து இதாகிறோம். அப்ப பார்வோன் ஏன் கடினப்பட்டான், இருதயத்துல ஏன் கடினப்பட்டான், அவங்களெல்லாம் இந்த அளவுக்கு பண்ணிருக்கிறான் அப்படின்னா, அதுக்காக தான் அவனை நியமிச்சாரு. எதுக்கு? என்னுடைய நாமத்தை பூங்கியும் பிரஸ்தாபப்படுத்தும்படியாகும். அப்போ பார்வோன் செய்த ஒரு காரியத்தினால, அந்த ஒரு 10 வாதைகள் வந்து அந்த ஒரு காரியத்தினால, எக்ஸைல் வந்ததுனால பூமி எங்கும், அதுக்கப்புறம் எத்தனையோ காலம் கழிச்சு ராகாபுக்கு வரும்போது கூட அதை நினைவுக்கு வந்து இது சொல்றாங்க. அப்ப தேவனுடைய நாமம் வந்து எல்லா இடத்துலயும் பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு பிரஸ்தாபப்படுத்தினாங்களோ அதை விட அதிகமா பார்வோன் ஒருத்தனை தேவன் உபயோகிச்சு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திருக்காரு. இது அவருடைய பர்பஸ். இதுல 18வது வருஷம் படிங்க. ஆதலால் என்ன சொல்ல வரான்ட்டுன்னு படிங்க. 18. ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். அதாவது அப்புறம் ஏன் எல்லாருக்கும் இது பண்ணும்போது அப்புறம் ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் இப்படி இருக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்களே, நீங்க கேட்டது. சோ அவரே தான் இதையெல்லாம் செய்யறாரு. அப்ப பார்வோன் வந்து இருதய கடினப்பட்டதுக்கான காரணம் வந்து தேவன் எதுக்காக கடினப்படுத்திருக்காருன்னா, அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக
பார்வோனை இந்த ஒரு நிலைக்கு நிறுத்தி அவனை இருதயத்தை கடினப்படுத்தி செஞ்சிருக்காரு. அப்போ எவன் மேல் இரக்கமா இருக்கணும், அது 2 பர்பஸ் வச்சிருக்காரு ஆண்டவர். 2 பர்பஸ் வந்து நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒரு நல்ல பர்பஸ், ஒருத்த கெட்ட பர்பஸ்னு. அப்ப நம்ம யோசிச்சது வந்து நம்மளுடைய பர்பஸ்ல இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி பார்வோன் வந்து வாதையெல்லாம் அனுபவிச்சாலும் விடாம அவ்வளவு கடினமா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனுடைய அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம் மனுஷிகமா. ஆனா தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அதனுடைய விளைவை பாக்குறாரு. முடிவுல இருந்து ஆரம்பித்த பாக்குற தேவன் வந்து அதை எதுக்காக செய்ய வச்சாருன்னா பூமி எங்கும் அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாகும் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஒரு காரியத்தினால இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. இப்ப அடுத்தது கடினப்படுத்துறது இருக்கு இல்லையா, அதை இருதயத்தை கடினப்படுத்துறதுன்னு அதுக்கு அப்படியே படிச்சுட்டே வாங்க. 20வது வசனம் படிங்க. அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்கிக்க நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? ஒரு மிதியிட்ட ஒரு களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? இப்ப இதுல வந்து நிறைய இந்த மொழிபெயர்ப்பினுடைய இதை வந்து நம்ம மூல பாஷையில இருந்து அதான் சொன்னேன், இதை நம்ம தனியா ஸ்டடி பண்ணலான்ட்டு. இப்ப இந்த 23வது வசனத்துல தமது மகிமையை எத்தனமாய்க்கு அப்படின்னு நல்லா வருது இல்லையா, அழிவுக்கு எத்தனமாகப்பட்ட கோபாக்கினையின் பாத்திரங்கள் இருக்கு. இப்ப இந்த வார்த்தையை நம்ம தமிழ்ல படிக்கும் போது ஏதோ பயங்கரமான வார்த்தையா இருக்குது. ஆனா இதனுடைய மூல பாஷையில இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்களே வேற மாதிரி வருது. இந்த கோபாக்கினைன்றதுக்கே வந்து வேற ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எதிர்பார்க்கிற அந்த அர்த்தம் அந்த எபிரேய சொல்லு, இந்த கிரேக்க சொல்லு கிடையாது. அப்போ இந்த பாத்திரங்கள் மேல் என்னவா இருக்கிறதுனா மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன? அப்போ யார் மேல நீடிய பொறுமையா இருக்கிறாருன்னா யார் மேல இரக்கம் காட்டியிருக்காரோ அவங்க மேல நீடிய பொறுமை இல்லை. அதாவது 23வது வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் ஒரு நிமிஷம் சித்தமாய் கிருபா பாத்திரங்கள் மேல தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும். இதான் எபேசியர்ல சொல்லுவாரு, மகிமையின் ஐஸ்வர்யத்திற்காக நம்மளை முன்குறித்து வச்சிருக்காரு. அப்ப அந்த ஒரு பர்பஸ்க்காக ஒரு கூட்ட மக்களை முன்குறித்து வச்சிருக்கிறாரு. எப்படி மோசே மாதிரி சில காரியங்கள் கொடுத்து அவங்களை அழைச்சு கொண்டு வர்றதுக்காக அப்படிப்பட்டதான காரியத்துக்கு ஒரு சிலர் வச்சிருக்காரு. இன்னொன்னு வந்து சித்தமாகி அடுத்தது அழிவுக்கு படிங்க. அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு அப்ப நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருக்கிற பாத்திரம் எது? கோபாக்கினையின் பாத்திரங்கள். அப்ப தேவன் வந்து பார்வோனை வந்து கோபாக்கினையின் பாத்திரமா வச்சாரு. எதுக்காக? அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரு. எதுக்காக கடினப்படுத்தினாரு? அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படுத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், இதற்காகவே உன்னை உருவாக்கினேன்றாரு பார்வோனை. அப்ப பார்வோன் பிறந்ததுக்கான பர்பஸே வந்து தேவன் முன்குறிச்ச மாதிரி அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவன் மூலமாக தேவனுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாவப்பட்டுச்சு. அப்ப அவன் நம்மளுடைய பார்வையில ரொம்ப கொடூரமானவன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? கோபாக்கினின் பாத்திரங்கள் மேல். அப்போ அந்த மாதிரியான தேவ கோபாக்கினைக்குன்னு சொல்லப்பட்ட பாத்திரங்கள் மேல் மிகுந்த நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன? அப்போ இந்த டிஸ்டிங்விஷ வந்து காட்டுறாரு. புரியுதா உங்களுக்கு? சோ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம வந்து பார்வோன் வந்து கொடூரமானவன். அவன் என்ன செஞ்சான்? இஸ்ரவேல் ஜனங்களை போகக்கூடா பண்ணான். அப்ப அந்த ஒரு பாயிண்டா வருது. தேவனுடைய பாயிண்ட்ல அதுவே கிடையாது. ஏன்னா எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் அவரு. முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்த்தவர். பார்வோனை இதுக்காகவே நான் ஏற்படுத்தினேன்றாரு. எந்த ஏற்படுத்துறதுன்னா இன்னைக்கு வந்து எத்தனை பேர் போய் பைபிளை தூக்கிட்டு எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் தேவனுடைய ரீச்சை கொண்டு போக முடியாத அளவுக்கு அவனோட பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை உலகம் எங்கும் பிரஸ்தாவப்படுத்தி இருக்கிறாரு ஆண்டவர். அப்ப அவனுடைய பர்பஸ் அவன் நிறைவேற்றிருக்காரு. அதுக்காக அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்திருக்காரு. அவனை வந்து சொல்லக்கூடிய பேர் வந்து கோபாக்கினின் பாத்திரம்னு சொல்றாரு. அவன் மேல நான் நீடிய பொறுமையா இருந்தா உனக்கு என்ன அப்படின்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக.
பார்வோனை அவர் இருதயத்தை கடினப்படுத்தினார்னா ஏதோ ஒரு பர்பஸ்க்காக. அப்ப நமக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனா பவுல் வந்து ஒரே நிமிஷம், இன்னும் ஒரு வசனத்தை படிச்சு நம்ம அடுத்த இதுக்கு போலாம். பவுல் வந்து சொல்லும் போது அந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு வர்றாரு. அவருக்கு அப்ப புரிய ஆரம்பிக்குது. ரோமர்ல 11வது அதிகாரம் 31வது வசனம் படிங்க. 31, 32. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே 32, எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஒரு நிமிஷம், தேவனுடைய ஒரே நிமிஷம். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். அப்ப கீழ்ப்படியாமைக்குள்ள போனது யாரால போயிருக்காங்க? கீழ்ப்படியாமைக்குள்ள யார் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டது? மனிதனா கீழ்ப்படியாமைக்குள்ள போயிட்டான்னா தேவன் அடைத்து போட்டார். வசனம் என்ன சொல்லுது? அப்ப எல்லாரும் அதான் ஆதாம வந்து யார் அடைத்து போட்டது? ஆதாம் வந்து அவனா பாவம் செஞ்சுட்டானா இல்ல தேவன் செய்ய வச்சிருக்கிறார் அவனை? தேவன் செய்ய வச்சிருக்கிறார். ஏன்னா ஆதாம் கீழ்ப்படியாம பண்ணான், அது அவனுடைய கிரியை. இப்ப பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை போவிடாம பண்ணான், இருதய கடினமாச்சு. ஆனா இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? தேவன், ஒரு பர்பஸ்க்காக. அதே மாதிரி எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்னும் போது தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். என்ன காரணம்? எல்லார் மேலும் இரக்கமா இருப்பதற்காக. அப்ப நம்மளுடைய அறிவுல இன்னைக்கு என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் யோசிக்கலாம், எல்லார் மேலேயும் இருக்கணும்னா இருந்துட்டு போலாமே, இதுக்கு எதுக்கு எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ள அழைத்து போடணும்? அவருடைய நாமம் பிரஸ்தாவப்படுத்தணும்னா பார்வோன் அவ்வளவு கடினப்படுத்தி அவ்வளவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னுடைய பார்வையா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில அது வேற. அவருடைய இது வந்து நம்மளுடைய காரியங்கள் அல்ல. அப்ப அதை புரிஞ்ச உடனே பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 33வது வசனத்துல ஒரு ஆச்சரியக்குறியோட அந்த ஒரு அஸ்டானிஷ்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? 33வது வசனம் பட்டீங்க, அந்த ஒரு ஆச்சரியக்குறியோட இருக்கும். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவரின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அடுத்த வசனம் அப்படியே. கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? போதும் இப்போ. ஓகே, போதும். அதாவது என்ன சொல்ல வரோம்னா, அப்ப நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு வந்து நம்ம எதை வச்சு திங்க் பண்றோம்னா, நமக்கு மாட்டப்பட்ட பச்சை கண்ணாடிகள் ஏகப்பட்டது இருக்கு. 2000 வருஷமா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டினாமினேஷன்லயும் வந்து ஏகப்பட்ட பச்சை கண்ணாடிகள் மாட்டி நமக்கு ஒரு பிம்பத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். அப்ப அதன் அடிப்படையில நம்ம தேவனையே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவர் ஏன் ஏசாயை வெறுத்தாரு, யாக்கோபை நேசித்தாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பண்ணாரு? அது அவருடைய முன்குறிப்புல இருக்கு. அப்ப அந்த முன்குறிப்புன்றதே நம்ம இன்னும் புரிஞ்சுக்கலன்றது அர்த்தம். ரெண்டாவது, பார்வோனை வந்து நம்ம வந்து ஒரு இதுவா இருக்கிறோம். ரெண்டாவது, ஆக்கினைக்குள்ளாக இருக்க கோபாக்கினின் பாத்திரங்கள்லாம் தேவன் அவ்வளவுதான் அடிச்சு தூக்கி போட போறாரு அப்படின்னு யோசிக்கும். ஆனா அவரு என்ன சொல்றாரு? அவங்க மேல நான் நீடிய பொறுமையா இருந்தால் உனக்கு என்ன அப்படின்றாரு. அப்ப அவங்க மேலேயும் அவர் நீடிய பொறுமையா தான் இருக்கிறாரு. ஏன் பொறுமையா இருக்காருன்னா, அவங்கள செய்ய வைக்கிறதும் அவரு தான். எதுக்காகனா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. பார்வோனை பண்ணதுக்கான பர்பஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவ்வளவு பெரிய இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டத்தார் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவனுடைய நாமத்தை வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து தூஷிச்சுக்கிட்டு புறஜாதி ஜனங்களோட போயிட்டு பாகால வணங்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர, பார்வோன் வந்து அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் வணங்களே தவிர, ஆனா தேவன் அவன் மூலமாக கிரியை செய்து அவருடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாவப்படுத்திருக்காரு. அப்ப இவங்களை காட்டிலும் தேவனுக்காக வேலை பண்ணது பார்வோன் தான் அதிகமா. கடினமான பாத்திரம் அவனுக்கு, இருதயத்தை கடினப்படுத்தி அந்த அவ்வளவு ஹார்ட்ஷிப்போட அவன் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ அதனால அவன் வந்து அவனுக்கு வச்சிருக்க பேரு இன்னொருத்தருக்கு ரொம்ப ஈஸி டேக்கா போகுது. அவங்களுக்கு வந்து கிருபையின் பாத்திரம், கிருபாதர பாத்திரம். அவங்க வந்து தேவனுடைய மகிமைக்காக வச்சிருக்காரு. இன்னொரு காரியங்களை வந்து தேவனுடைய பர்பஸ்க்காக வச்சிருக்காரு. இவங்கள ஒரு பர்பஸ்க்காக வச்சிருக்காரு. அவங்க மேல நீடி பொறுமையா இருக்கிறாரு. அதனால உனக்கு என்னன்றாரு. அப்ப புரியுதா உங்களுக்கு? சோ ஆரம்பத்துல இருந்தே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர் தேவன் தான். அவங்கள வந்து ஒரு காரியத்திற்காக கொண்டு வந்து அதை ஒரு காரியம் நம்ம வந்து நிறைய இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. அதாவது ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு எல்லாருமே வந்து ஒரு பெரிய தண்டனைக்குள்ள ஆக்க போறாங்கன்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம வேதத்துல இருந்து ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கு. நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியில இருக்கும்போது ஜனங்கள் மகிழ்ந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள் இருக்கு. நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு எடுத்துன்னு போய் தூக்குல போடுவாருன்னு போடல பைபிள்ல.
நமக்கான அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கப்பட்டிருக்கு. நியாய தீர்ப்புனே ஜட்ஜ்மெண்ட் டிசர்வ், நீ நரகத்துல போ இல்ல தூக்கு தண்டனைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நடக்கும்போது பூமியின் குடிகள் மகிழ்ந்து நீதியை கற்றுக்கொள்வார்கள்னு வசனம் இருக்கு. அப்ப நம்ம எல்லா விதத்திலையும் அந்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணு படிக்கும் போதுதான் முதலாவது நம்ம நிறைய பச்சை கண்ணாடி கலக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதெல்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ இது எதுக்குன்னா நம்ம குரூப்ல இருக்கிறவங்க கூட இந்த காரியங்களை குறித்து படித்து பார்த்து அதை டைஜஸ்ட் பண்றதுக்காக இது பண்ணும். நம்ம தனியாவே இந்த டாபிக்ஸ் எல்லாம் தனியா இன்னும் வர நாட்கள்ல எடுத்து படிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருக்கா இல்ல அடுத்து இன்னைக்கு டாபிக் போலாம்? பிரதர் நீங்க ஏதாவது ஆட் பண்ணுவா பிரதர்? ஆமா பிரதர், நான் வந்து சொல்லலாம், ஆனா டைம் அதிகம். கார்த்திகை, இந்த நீங்க கேட்ட வசனம் வந்து 21 இருக்கு, ரோமர் 1:21. சரிங்களா? அதனுடைய கான்டெக்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குதுனாக்கா 18ல இருந்து ஆரம்பிக்கும். சத்தியத்தை அநியாயத்தினால் அடுக்கிற மனுஷனுடைய எல்லாவது அநியாயத்துக்கும் இருந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு. 19 தேவனை குறித்து அறியப்படுது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. அவர்கள் யாரு? அதுதான் இந்த நீங்க கேட்ட கேள்வியினுடைய கீ ஃபேக்டரே. அதே மாதிரி 20வது எப்படி காணப்படாது இல்லை அவருடைய நித்திய வல்லமை தேவனை உண்டாக்கப்பட்டிருக்கிற உலகம் உண்டானதற்கு கொண்டு தெளிவாய் காணப்படும், ஆனால் அவர்கள் ஒப்புக்கொள்ள இடமில்லை. அப்ப அந்த அவர்கள் யாரு? அதே மாதிரி 21 பாருங்களா, அவரை பிரதர் டவர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், டிஸ்கனெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்த இதுக்கு கண்டினியூ பண்ணலாமா? இல்ல வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல ஓகே, பிரதர் ஜாயின் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். பிரதர் சிக்னல் ப்ராப்ளமா இருக்கான்னு தெரியல. ஓகே, நம்ம அடுத்த அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இப்ப இன்னைக்கு இதுக்கு. ஓகே ஓகே, ஸோ இப்போ இவ்வளவு நேரம் வந்து நம்ம எப்படி அவரு பேசுறாரு, எதுக்காக பேசினாரு, எப்படி பேசுறாருன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, எப்படி பேசல, ஏன் பேசல அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி பேசல அப்படின்னும் போது, இந்த கிருபையின் காலத்துல நம்ம இப்ப, ஏன்னா இப்ப நம்ம வாழறது வந்து இந்த கிருபையின் காலத்துல தேவன் எப்படி பேசுறாருன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு டிஸ்பென்சேஷன்லயும் தனித்தனியா எப்படி எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கறது வந்து ஸ்பெசிபிக்கா இந்த ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிருபையின் காலத்துல தேவன் எப்படி பேசுறாரு, எப்படி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஏன்னா எப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமா பேசுறாரு. எதுக்காக பேசுறாருன்னா, கிறிஸ்துவனுடைய ரகசியத்தை இருந்ததுக்கும் தேவனுடைய அறிவு நமக்கு வர்றதுக்கும் அவரு தேவனுடைய வார்த்தையின் மூலமா பேசுறாரு. அதை எப்படி நம்ம இது பண்ண முடியும்னா, படிச்சு ரைட்டா டிவைட் பண்ணி படிக்கிறது மூலமா நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். தேவன் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்றதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ எப்படி பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒண்ணு பை நாட் ஆடிபிளி. நாட் ஆடிபிளின்னும் போது நல்லா நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க தெளிவா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம வருவோம் எப்படி அதுன்ட்டுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னு சொல்லிட்டு தரலாம். ஸோ தெளிவா நான் கேட்கக்கூடிய, அதாவது காதால நான் கேட்கக்கூடிய மாதிரியான ஒரு சத்தத்துல தேவன் இன்னைக்கு யாருக்கிட்டையும் பேசுறது இல்லை. அது அப்ப எப்படி வருது அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ நாட் ஆடிபிளி, கேட்கக்கூடியபடியாக அந்த கேட்கும் தன்மையில காதுகள்ல பிசிக்கலான சவுண்டு வழியா, எப்படி இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதோ அந்த மாதிரி பிசிக்கலான சவுண்ட் வழியா இன்னைக்கு தேவன் பேசுறது கிடையாது. ரெண்டாவது, ஆண்டவர் எனக்கு தரிசனத்துல வந்து சொன்னார், நான் பார்த்த ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு. அப்போ பார்வையில அவரு பேசுறது கிடையாது, பார்க்கறதன் மூலமா அப்படி விஷன்ல டைரக்டா வந்து கண்ணு முன்னாடி நின்று அப்படி இது பண்றது இல்லை. ரெண்டாவது, தனிப்பட்ட வெளிப்பாடுகள். தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தினாரு, தேவன் இந்த காரியத்தை குறித்து என் கூட பேசி எனக்கு இந்த ஒரு வெளிப்பாடை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் சொல்றாங்க. சோ தேவன் என்னை இதை செய்ய சொல்லியிருக்காரு, தேவன் என்னை அதை செய்ய சொன்னாரு, என்னை இப்படி பண்ண சொல்லியிருக்காரு, என்ன அப்படி சொன்ன சொல்லியிருக்காரு, தேவன் என்னை இதை எனக்கு வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இன்னைக்கு தனிப்பட்ட வெளிப்பாடுகள்ல தேவன் பேசுறது இல்லை அப்படின்னு பாக்குறோம். ஆனா இன்னைக்கு வந்து பலர் நிறைய ஒரு கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே அந்த கிறிஸ்தவத்துல வந்து நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன்
என் கூட வந்து நல்ல காதுகள் கேட்கும்படியா பேசினாரு. நான் பாக்குற மாதிரி வந்தாரு. தேவன் எனக்கு ஒளியா தரிசனமானாரு. வெள்ள ஒரு உருவத்துல வந்தாரு, பேசினாரு அப்படின்றாங்க. இல்லைன்னா எனக்கு நான் வேதத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒரு தனி வெளிப்பாடை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்பாடு எனக்கு வந்துச்சு. இல்ல எனக்கு சொப்பனத்துல வந்து தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. என்ன இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் பேசுறாங்க. சோ அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நிறைய பேர் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்போது, இதெல்லாமே வந்து நம்ம எதை கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாமே வந்து ஒரு தனி நபர்களுடைய அனுபவங்களா சொல்லலாம். சில தனி நபர்களுடைய அனுபவங்கள். இதனுடைய எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய இந்த யூடியூப்ல கூட பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதாவது மரண தருவாயில இருந்தேன், நான் மறிச்சேன். சிலர் வந்து மரண தருவாயின்னுவாங்க. சிலர் வந்து அதை வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னா அவங்க மறிச்சிட்டாங்க. மறிச்ச பிறகு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்த பிறகு நான் என் பாடியை விட்டு வெளியே போயிருந்தேன். அப்ப நான் இங்க போனேன், அங்க போனேன், இந்த மாதிரியா அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க. நெட்ல வேணா நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுவே வண்டி வண்டியா ஒரு புக்கு போடுற அளவுக்கு எழுதி வச்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவத்துல நான் மறிச்ச உடனே நான் ஆண்டவர்கிட்ட போறதே விதவிதமான இதுல சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்து சொல்லும் போது இதெல்லாம் டோட்டலா ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது. உண்மையிலேயே ஒரு கன்ஃபியூஷன். ஆண்டவர் பேசினாருன்றாங்க, பேசலன்றாங்க, தெரியுதுன்றாங்க, தெரியலன்றாங்க, எனக்கு இந்த அனுபவம் வந்துச்சுன்றாங்க. அவங்களே அது அனுபவத்தை வந்து நிஜம்னே நம்புறாங்க, ஃபீல் பண்றாங்க. சிலர் வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு அதுல முக்கியமா வந்து ஒரு 2-3 பேர் கேட்டு பார்க்கும்போது பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. அதாவது ஒரு வந்து அப்படியே நான் இறந்த உடனே தேவதூதர் வந்தாங்க, என்னை தூக்கிட்டு போனாங்க. அப்படியே ஒரு பிரைட்டா ஒரு டனல் வழியா போயிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே போனோடனே ஒரு பெரிய குளோரியஸான இடம், புல்வெளிகளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல் டிவியில எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து இந்த மாதிரி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு. நான் பார்த்தேன், பேசினேன். அப்புறம் ஆண்டவர் வந்து என்ன எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. அப்ப ஆண்டவர் தெரியாம இருந்துட்டாரா? சோ அதெல்லாம் கேள்விகள் இருக்கு. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொரு சிலர் வந்து நான் இறந்த உடனே அப்படியே போனேன். அப்ப போற வழியில வந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கீழான பாதாளம் இருந்துச்சு, அப்புறம் பாதாளம் இருந்துச்சு. எல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஒருத்தர் தண்ணி தியாகம்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமா என்ன பார்க்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போனாரு. ஒரு பக்கம் பார்க்க கூடாதுன்னு இப்படி நிறைய அனுபவங்கள்னு சொல்லிட்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து திரும்ப உயிரோட வந்துட்டு இதை சொல்லும் போது அப்ப அவங்க செத்தாங்களா, உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தாங்களா, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆண்டவர் கூட்டு போறாரா, இப்படி ஏகப்பட்ட பல அனுபவங்கள் இருக்கு. ரெண்டாவது இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இன்னொரு ஒரு இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஹ் தேவனுடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்கல அப்படின்னா ஓகே இவங்க எல்லாம் பாவிகள், இவங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு பிரதர் இருக்கீங்களா, பிரதர் வந்துட்டீங்களா? ஆக்சுவலா பிரதர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவர் ஷேர் பண்ணிருந்தாரு. எது பிரதர் உங்களை அன்மியூட்டா? ஹலோ பிரதர், உங்களுக்கு வந்து மியூட்ல தான் இருக்கு. நான் அன்மியூட் பண்ண முடியாது பிரதர், நீங்க தான் அன்மியூட் பண்ணணும். ஓகே ஓகே. சோ பிரதருக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஷேர் பண்றேனாரு. ஓகே நியோ. சோ அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் கிறிஸ்தவத்துல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரியான இதெல்லாம். சோ இன்னைக்கு எப்படி பேசுறது, இது ஏன் எதுக்காக வந்து நம்ம எப்படி இன்னைக்கு எப்படி பேசுறான்றதை நம்ம பார்ப்போம். ஆனா இன் ஜெனரல் இன்னைக்கு கிறிஸ்தவத்துல வந்து ஆண்டவர் நம்ம கூட பேசல அப்படின்னா நம்ம பரிசுத்தல இல்லைன்ற ஒரு டீச்சிங்கும் இருக்கு. பிரதர் இப்ப அன்மியூட் ஆயிருக்கு பிரதர். நான் மறுபடியும் போயிட்டு வந்தேன். எது பிரதர் உங்களை ஒருத்தர் கேட்டாரே பிரதர், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க சொல்லி. அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தீங்களே. இல்ல இப்ப அது என்னதுன்னாக்கா, நாங்க ஒரு பைபிள் ஸ்டடிக்கு நாங்க போவோம். அந்த நேரத்துல வந்து ஒரு அவர் வந்து எங்க எல்லாரும் வந்து ஆண்டோட சத்தத்தை எப்படி கேட்கறதுன்றத பத்தி சொல்லுவாரு.
அப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் டீச் பண்ணிட்டு எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எல்லாருக்கும் வந்து இப்ப ஆண்டவர் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே எல்லாரும் அமைதியா இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறமா வந்து அஹ், ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு ஆண்டவர் இதை சொன்னாரு, எனக்கு ஆண்டவர் வந்து சொன்னாரு அப்படின்னாங்க. நானும் ரொம்ப பயபக்தியா இருந்துட்டு எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கிடக்க எனக்கு ஒண்ணுமே இருக்க சொல்லல அவரு. ஆனா அது நான் கேட்பாரு அவரு. அப்ப அவர் வந்து லூயி உனக்கு வந்து என்ன ஆச்சு, ஆண்டவர் சொன்னாரு ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 3-4 தடவை நடந்தது இது கோரப்புட்ல. அப்புறமா அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் நாங்க ஒரு 6-7 பேர் இருந்தோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் எனக்கு ஆண்டவர் இதை பத்தி சொன்னாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனா நான் மட்டும் எனக்கு ஒண்ணுமே சொல்லல ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கேன். சரி நீங்க அப்புறமா உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவாரு, நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பக்தியா இருக்கணும் அப்படின்லாம் சொன்னாரு. அதெல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு நான் வந்து நாங்க ஈவினிங் ஒரு வாக்கிங் போகும்போது அவர்கிட்ட கேட்டேன், ஏன் என்கிட்ட மட்டும் பேசல, இல்லாட்டி எனக்கு காது சரியா கேட்கலையா? ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே கொஞ்சம் காது கொஞ்சம் ஒரு டல்லா தான் இருக்கும் அது. அந்த மாதிரி எனக்கு காது சரியா கேட்கலையா அப்படின்னு அவர் வந்து ஒண்ணுமே பதில் சொல்லல. ஆனா அவருக்கு டெஃபினட்டா ஒரு கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருப்பாரோ என்னன்னு தெரியல. இது வந்து மூக்கில் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரொம்ப ஒரு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னே சொல்லலாம். அவர் அந்த மாதிரி நடந்தது. ஆனா எனக்கு ரொம்ப நாளா இருந்ததுன்னா எல்லார்கிட்டயும் பேசுறாரு, நம்ம கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறாரு. நம்ம என்ன பாவியா? இருந்தாலும் பாவிதான் நம்ம, இருந்தாலும் நம்மளெல்லாம் ரட்சித்துட்டார்ல, அப்ப ஏன் இன்னும் நம்ம கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிச்சயமா எனக்கு அந்த நேரத்தில் தெரியும் எந்த ஆடியபிள் சவுண்டோ எந்த இதுவும் வரல. என்கிட்ட பேசுறாருனாக்கா எதுவுமே அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. என்ன நான் பைபிள வாசிக்கிறேனோ அந்த பைபிள் வாசிக்கும் போது அந்த பைபிள் சத்தியத்தின் மூலியமா தான் நான் வந்து காரியங்களை புரிஞ்சு கொண்டேன். இந்த மாதிரி தனியா ஆடியபிளா எதுவுமே நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது மட்டும் எனக்கு ஒரு தடவை கூட கேட்டதில்லை. மத்தவங்களுக்கு கேட்டிருக்கலாம், ஆனா அது எனக்கு தெரியல. ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், இன்னைக்கு கர்த்தர் வேத வசனங்கள் மூலியமா தான் பேசுறாரு அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலா கார்த்திகேயன் கேட்ட இதுக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்லிட்டேன். ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருக்கேன், அப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன் என்னுடைய லைன் கரெக்டா இருக்குது அப்படின்னுட்டு. ஓகே, நான் அப்புறமா நான் வந்து கார்த்திகேயன் வந்து அப்புறமா ஓகே நான் அதை பேஸ் பண்ணேன். ஏன்னா நீங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. I had something to add, but I think இப்ப டைம் கூட 7 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் இன்னைக்கு ஆக்சுவலா இத ஃபுல்லா முடிச்சிடலாம்னு பார்த்தேன். இன்னும் இது ஓகே ரைட் பிரதர், கண்டிப்பா பண்றேன். சரி. சோ இப்ப இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கு. இது எதுக்கு சொல்லணும்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணிருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கோ அதை வச்சு சொல்றாங்க. ரிசல்ட்டிங் அதனுடைய முடிவு என்னன்னா கன்ஃபியூஷன், குழப்பம். அப்ப இந்த குழப்பத்தை எப்படி தெளிவுபடுத்துறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் குழப்பத்துல வந்து இது பண்ணும்போது இப்ப ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க, ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காரு, இப்படி பேசினாரு, என்ன பார்த்தாரு, தரிசனம் பண்ணாரு, இப்படின்லாம். அப்போ நம்ம இதை வந்து எதை வச்சு எவாலுவேட் பண்றது, இதனுடைய இதை வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு மதிப்பிடுறதுக்கு அளவுகோல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கேள்வி, தேவனுடைய வார்த்தையை வச்சு அதை நம்ம மெஷர் பண்ணோமா, இல்லது ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களை வச்சு நம்ம மெஷர் பண்ணோமா அப்படின்றது. உதாரணத்துக்கு இப்ப எனக்கு வந்து இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றாங்க. அப்ப இறக்கும் போது நான் இப்படி போனேன், அப்படி வந்தேன், இது பண்ணேன்ட்டுன்னு. இன்னும் சில பேர் வந்து உயிரோடு இருக்கும் போதே நம்ம சின்ன குரூப் தான், அதனால ஒன்றும் இல்லை, எல்லாம் சொல்லலாம். ஏஞ்சல் டிவியில வரும்போது அவர் வந்து நான் பரலோகத்துக்கு போயிட்டு இருந்தேன், அங்கே கான்ஃபரன்ஸ் டேபிள் இருக்கு, தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஏசு கிறிஸ்துவோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி அடிச்சுன்னா அந்த தண்ணி இல்லை, அந்த காவாயில இருந்து தண்ணி தூக்கி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லி அவரு சொல்லியிருக்காரு. இன்க்ளூடிங் டிஜிஎஸ் தினகரன்ல இருந்து எல்லாருமே வந்து நாங்க பரலோகத்துக்கு போனோம், அது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு இது வந்து ஒரு டிராவல் ட்ரிப் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஏகப்பட்ட அனுபவங்கள் சொல்றாங்க. ஆனா வேதம் வந்து அப்ப அளவுகோல் வந்து அவங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸா, ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் தான் அளவுகோலா, இல்லாட்டி தேவனுடைய வார்த்தையா அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 4வது வசனம். யாரா படிங்க, ரோமர் 3வது அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 3:4. அப்படி ஆக்க மாட்டாது, நீர் நம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் பொழுது வெற்றி அடையவும் இப்படி ஆயிற்று என்று
எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. அப்போ தேவனே சத்தியவரன், எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. இங்கிலீஷ்ல வந்து let God be true but every man a liar. அப்போ ஒவ்வொரு மனுஷனும் பொய்யனா இருக்கட்டும், தேவன் சொல்றதுதான் உண்மை. இது என்ன அர்த்தம்னா, தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கலாம். அது எல்லாமே வந்து வேதத்தோட ஒப்பிட்டு தான் பார்க்க முடியுமே தவிர, அவர்களுடைய அனுபவத்தை வச்சு ஓகே இவங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்திருக்கு, இது அப்ப இதுவும் சத்தியம் தான், இதுவும் இவங்க சொல்றது வசனத்துல இருந்து சொல்றாங்க, இவங்களுக்கு ஒரு அனுபவம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுபவத்தை வச்சு ஒவ்வொருத்தருக்கான எக்ஸ்பீரியன்சஸை வச்சு நம்ம இது பண்ண முடியாதே தவிர, எதை வச்சு இது பண்ண முடியும்னா வேத வசனத்தின் மூலமா. ஏன்னா தேவன் தான் சத்தியமானவர், எந்த மனுஷனும் பொய்யன். அப்ப அவங்களுக்கான அனுபவங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு நிறைய சைக்கலாஜிக்கல் திங்ஸ் இருக்கு. எதெல்லாம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கோ அதுதான் வரும். இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உருவம்னு சொல்லக்கூடியதே வந்து ஏறக்குறைய 12, 13, 15 விதத்துக்கு மேல இமேஜஸ் நெட்ல இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான, ஒவ்வொரு ட்ரைப்ல ஒரு விதமான இயேசு கிறிஸ்து போட்டோ வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம ஊர்லயே வந்து நிறைய விதமான ஜீசஸ் போட்டோ இருக்கு. ஒண்ணு வந்து ஹார்ட் வச்சு ஹார்ட்ல முள் குத்திருக்க மாதிரி, கையை இப்படி எல்லாம் தூக்கி வச்சிருக்க மேல ஒரு போட்டோ இருக்கும். இன்னொன்னு மலை கெத்செமனேல முட்டி போட்டு ஜெபம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இது அப்படியே இந்த பிளஸ் பண்ற மாதிரி வானத்துக்கு அப்படியே உயிர் தெழுந்து ஏறுற மாதிரியான போட்டோ வச்சிருப்பாங்க. அப்ப எந்த போட்டோ வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கோ, சப்கான்சியஸ் மைண்ட்ல போயிருக்கோ, தேவன் அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆனார்னு சொல்லும் போது அவங்க அந்த ரெசம்பலன்ஸ் தான் பாக்குறாங்க. ஸோ இதுக்குள்ள ஏகப்பட்ட சைக்கலாஜிக்கல் திங்ஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம வந்து அனுபவத்தை வச்சு நம்ம வசனத்தை எடை போடாம வசனத்தை வச்சு அனுபவங்களை எடை போடணும். அதுதான் வந்து பிப்ளிக்கல் கான்செப்ட். அடுத்தது, இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். உடன்படிக்கையிலயோ இல்ல நியாயப்பிரமாணத்திலோ அல்லது ராஜ்யத்தின் காலத்திலயோ நம்ம இல்லை. அப்ப இந்த ஒரு புரிதல் வந்து இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பல பேருக்கு கிடையாது. அதாவது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ்க்கு, 90-95% மேல இருக்க கிறிஸ்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு கால மாற்றம், அதாவது டிஸ்பென்சேஷனல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, கால மாற்றம், இது நடந்திருக்குன்றதே வந்து அந்த புரிதலே இல்லாம இன்னைக்கு பல சபைகள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்கள இன்னும் உடன்படிக்கையின் பாத்திரங்களா நினைச்சுக்கிறாங்க. எய்தர் பழைய உடன்படிக்கையும் எடுத்துக்குவாங்க, புது உடன்படிக்கையும் எடுத்துக்குவாங்க, வசனத்துல இருக்குன்னு நியாயப்பிரமாணத்தையும் எடுத்துக்குவாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ராஜ்யத்துக்கு போறதுலயும் இவங்களையே பங்கு பெறறதா வச்சுக்கிட்டு, அதாவது வேதத்தில் உள்ள எல்லா விதத்திலையும் எல்லா காரியத்திலையும் எதெல்லாம் சொல்லியிருக்கோ எல்லாத்துலயும் தங்களை அதுக்குள்ள பிளேஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்படி ஒரு தியாலஜிக்கல் ஸ்டடி இருக்கு. அதாவது இது வந்து ரொம்ப எந்த ஒரு இதை எடுத்தாலும் தேவன் என்ன சொல்லியிருக்காரு, எந்த காலகட்டத்துல எந்த மக்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றத எடுக்கிறத விட்டுட்டு நம்மளை அந்த இடத்துல போய் பிளேஸ் பண்ணி பாக்குறது, அப்படி ஒரு டீச்சிங் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான காரியத்திலையும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி பிரிச்சு பார்த்து பிளேஸ் பண்றது கூட இல்லை. ஒட்டுமொத்தமா எதுவுமே அந்த ஒரு உணர்வு புரிதலே இல்லாம இந்த தேவன் வந்து காலகட்டங்கள்ல டிஸ்பென்ஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் உடன்படிக்கைக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் உடன்படிக்கை ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நியாயப்பிரமாணத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் புதிய உடன்படிக்கைக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும்போது காஸ்பல்ஸ் டைம்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்ப இன்னைக்கு கிருபையின் காலத்துல மிஸ்ட்ரியில வேற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஒரு புரிதல் இல்லாம அவங்க எல்லாருமே வந்து எல்லா விதத்தையும் அவங்களுக்கே தான் சொல்லப்பட்டிருக்கணும், அவர்களை எல்லா விதத்திலையும் வச்சு பார்க்கறதுனாலதான் இந்த இவ்வளவு பெரிய குழப்பத்திற்கான ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ரெண்டாவது, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரைட் டிவிஷன் இல்லாதது ஒரு மெயின் காரணமா இருக்கு. ரெண்டாவது, நம்ம என்ன டிஸ்பென்சேஷன், இந்த காலகட்டம் என்ன, இது வந்து அந்த ஒரு புரிதல் இல்லாததும், பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அவங்களுக்கு வந்து அனுபவங்கள்லாம் படிச்ச உடனே நமக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் எடுக்கிறதுலாம் இதுக்கான பிரச்சனையை வழிவகுக்குது. இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இது பண்றது. அப்ப இந்த கன்ஃபியூஷன்ஸ் போகணும்னா முதல் நம்ம சில காரியங்களை தெளிவுபடுத்திக்கணும். அது கன்ஃபியூஷன் வர்றதுக்கே சில காரியங்கள் பார்ப்பேன். இப்ப பொதுவா என்ன நினைக்கிறாங்க, தேவ ஆவி நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சமயத்திலும் நமக்கு போதித்து வழிநடத்துகிறார் என்று ஜெனரலா கிறிஸ்தவம் நம்புது. எல்லா விதத்திலையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை இது பண்றாரு, நமக்கு போதுப்பாரு. ஏன்னா இது வந்து நம்ம அன்னைக்கு போன 2 வாரத்துக்கு முன்னாடி படிக்கும் போது பழைய உடன்படிக்கையினுடைய கவனன்ட்ல, அந்த உடன்படிக்கையில சொல்லும் போது, என் கண்ணை உன் மீது வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்ப அந்த உடன்படிக்கையில அவங்களுக்கு சொன்ன அந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு எடுத்து பொதுவா கிளைம் பண்ணி, அப்ப தேவனுடைய ஆவி என்னோட இருக்கனால நான் வந்து நீதிமான், நான் நடக்கிற ஒவ்வொரு வழியும் அவர் தான் எனக்கு கைட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஆண்டவருடைய கைடன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அடுத்து ஆரம்பிப்பாங்க. இதுக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஜென்ரலா பொதுவா நடக்கக்கூடியது என்னன்னா, ஈஸியா புரிஞ்சுக்க கூடியதுனால இதை சொல்றேன். மேரேஜ் வச்சுக்கலாம். ஸோ திருமணம் அப்படின்னும் போது இன்னைக்கு முக்காவாசியான பேருக்கு வந்து பானகைன் கிறிஸ்டியனும் இதெல்லாம் பாக்குறாங்க. ஸோ அதெல்லாம் தனியாக டிடேட் படிப்போம். ஆனா அந்த மாதிரியான ஒரு திருமணத்துக்காக பார்க்கும்போது ஒரு அலையன்ஸ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா உடனே நான் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்கிறேன், இது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே முதலாவது ஒரு தவறான புரிதல். ஏன்னா இன்னைக்கு டேட்ல வந்து ஆண்டவர் ஒவ்வொன்றையும் சரி நீ உங்களை கல்யாணம் பண்ணி நீ உங்களை கல்யாணம் பண்ணாத அப்படின்லாம் சொல்றது இல்லை. அப்ப அவங்களுக்கு வந்து சில காரியங்கள்லாம் அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாத்தையும் மேட்ச் பண்றாங்க, பண்ணிட்டு இவங்களுடைய செல்ஃப்ல ஒரு ஓகேன்னு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் திங். அந்த இது வந்த பிறகு அவங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ப்ரேயர் பண்றேன்னு சொல்லுவாங்க. அப்போ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு இவரை தான் கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல டைவர்ஸ்ல போயிருப்போம், இல்ல பிரிஞ்சு வந்திருப்பாங்க, இல்ல ஒன்னா இருப்பாங்க, ஆனா ஒரு நிம்மதியே இல்லாம ஏன் தான் இந்த. ஆனா ஆரம்பத்துல தேவன் தான் வந்து எங்களை சேர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புறஜாதியில இருப்பாங்க, தேவனே அறியாத ஜனங்களா இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் வயசான காலத்திலயும் கணவனும் மனைவியும் அவ்வளவு அன்பா இருப்பாங்க, ஆனா புற மதத்துல இருப்பாங்க. அப்ப அவங்க கிட்ட தேவ ஆவி வழி நடத்தவில்லை, அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஜெபம் பண்ணல, ஃபாஸ்டிங் போடல, எதுவுமே பண்ணல. ஆனா அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா ஐக்கியமா வாழ்ந்து இறுதி வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஜெபம் பண்ணி கேட்டு ஆண்டவர் சொன்னார்னு சொல்லிட்டு இங்க பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்ப இதனுடைய குறைபாடு ஆண்டவர்கிட்டயா இல்ல நம்மளுடைய புரிதல்யா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்ல வர்றது. ஸோ அப்ப நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருக்கிறோம் அப்படின்றதுலயே வந்து அடிப்படையில சில தவறுகள் இருக்கு. இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ஒரு தாட் ப்ராசஸ் திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் பொதுவா சொல்லக்கூடிய இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில, ஏன்னா திருமணம்ன்றது முக்கியமானது. ரெண்டு பேர் ஒரே மாம்சம் ஆகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்துக்கே ஒரு தேவனே அறியாத ஜனங்கள் கூட சில டைம்ல சந்தோஷமா ஒன்னா இருக்கிறாங்க. தேவன் அறிஞ்சது மட்டும் இல்ல, நாங்க ஜெபிச்சு கேட்டு தேவன் எனக்கு தெளிவா இவரை தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு கடைசியில பிரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அப்ப அன்னைக்கு தேவன் போய் சொல்லிட்டாரா? கிடையாது. தேவன் வந்து அதை இன்னைக்கு கிருபையின் காலத்துல செய்யவே இல்லை. இவங்க பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இவங்களுடைய கான்சியஸ் எல்லாம் சேர்ந்து உள்ள வரும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன்னா இது வந்து நமக்கும் மேற்பட்டு ஒரு பெரிய காரியம் நமக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு, நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு. அது எப்படி நடக்குதுன்னா நம்மளுடைய வளர்ப்பு, நம்ம வேதத்தினுடைய அறிவு, நம்மளுடைய எல்லா காரியத்தையும் சேர்த்து வச்சு நம்மளை இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இப்போ வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் குறித்து கற்பிப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இது எங்க இருந்து வருதுன்னா காஸ்பல்ஸ்ல இயேசு கிறிஸ்து சீஷர்ல சொல்லும் போது, நான் தேற்றவாளன், நீ என்ன பேசணுமோ அந்த டைம்ல உனக்கு அருளப்படும் அப்படின்றாரு. நீ ஒன்னே குறித்து கவலைப்படாத, அவர் உனக்கு எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார் அப்படின்ட்டு. அப்ப அந்த ஸ்கிரிப்சர் அன்னைக்கு சொல்லப்பட்டது வந்து ராஜ்யத்திற்குள்ள போகும்போது, புதிய உடன்படிக்கைக்குள்ள போகும்போது, அந்த ஒரு காலகட்டத்துல அந்த உபத்திரவ காலத்தை தாண்டுவதற்கும் ராஜ்யத்துக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து அந்த தேற்றரவாளன் பரிசுத்தவாவியானவர் என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன சொல்லுவாருன்றது நடத்துவாருன்னு சொல்றாங்க. இப்ப அந்த வசனத்தை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு கிருபையின் அந்த ராஜ்யத்திற்கான பலவந்தம் பண்ணப்பட்ட காஸ்பல்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஒரு கிருபையின் காலகட்டத்துல இருக்கும். கிருபையின் காலகட்டத்துல அது இம்ப்ளை ஆகுதா, அது அப்ளை ஆகுதா அப்படின்னு கேட்டோம்னா, இன்னைக்கு வந்து வேதத்தை வாசிக்கும் போதோ அப்படியே இல்லை நான் போய் பைபிளை திறந்தோடனே ஆண்டவர் என்கிட்ட அப்படியே பேசி சொல்லிடுறதோ அப்படி கிடையாது. அப்ப இன்னைக்கு வந்து நம்ம படிக்கிறோம், வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். அந்த காரியம் வேற, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்றது காரியம் வேற. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கறது இன்னைக்கு அது உண்மையா வேதத்தின் அடிப்படையில இந்த கிருபையின் காலத்துல அப்படின்னு பார்ப்போம். அப்படி அது உண்மையா இருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் காலத்துல வந்து நம்ம வேதம் வாசிக்கும் போது அவர் தான் நம்ம கிட்ட பேசுறாரு, அவர் டீச் பண்றாரு. வேதத்தை திறந்து ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு நான் படிக்கும் போது என்னோட பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு படிச்ச உடனே நமக்கு வசனத்துல இருந்து எல்லாம் புரிய வைக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மெசேஜ் இந்த ஒரு பாயிண்ட் எடுத்து எனக்கு ஒரு 2-3 வாரம் ஆகும் இந்த ஒரு பாயிண்ட். இதுக்கு நான் பார்க்கும்போது
அந்த டேட்ல வந்து கிடைச்ச ரிப்போர்ட் வந்து உலக அளவுல 45,000 மேஜர் டினாமினேஷன்ஸ் இருக்கு. டினாமினேஷன்னா நம்ம இப்ப இங்க சொல்லும் போது பென்டிகாஸ்டல் சர்ச் இருக்கு, சிஎஸ்ஐ இருக்கு, இண்டிபெண்டன்ட் பாப்டிஸ்ட் இருக்கு. ஸோ இப்படி ஒரு 4-5 சர்ச் நமக்கு 4-5 சபைகள் தெரியலாம். நார்த் இந்தியாவில் சிஎன்ஐ இருக்கு, எவாஞ்சலிக்கல் இருக்கு, லுத்ரன் இருக்கு, ஆங்கிலிக்கன் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா உலக அளவுல ஒரே பைபிள், எல்லாரும் பிரசங்கிக்கிறது இயேசு கிறிஸ்துவ, எல்லாரும் பைபிளை படிக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, பைபிளை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு பேசின புரிதல் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து 2000 வருஷத்துல 45,000 டினாமினேஷன்ஸ்க்கு மேல உலக அளவுல இருக்கு. அப்போ உண்மையிலேயே வந்து பரிசுத்த ஆவியானவர் வேதத்தை படிக்கும் போது போதிக்கிறார் அப்படின்னா, அவர் தான் டீச்சர். அப்படின்னா ஒரு டீச்சர் டீச் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரே விஷயத்த தான் டீச் பண்ணுவாரு. ஒரு வசனத்தை படிக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு விதமாவும், இப்ப சிஎஸ்ஐல இருக்கவங்களுக்கு வந்து பேப்டிசத்தை பத்தி வேற மாதிரியும், பென்டிகாஸ்ட் சர்ச்ல இருக்கவங்களுக்கு பேப்டிஸ்ட பத்தி வேற மாதிரியும், பேப்டிஸ்ட் சர்ச்ல இருக்கவங்களுக்கு பேப்டிஸ்ட பத்தி வேற மாதிரியும், அதே மாதிரி பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையை குறித்து சிஎஸ்ஐ சர்ச்ல ஒரு மாதிரி பரிசுத்தவன் சொல்லி தரதும், பென்டிகாஸ்ட் சர்ச்ல ஒரு மாதிரி சொல்லி தரதும், அப்படி ஆண்டவர் சொல்லி தரது கிடையாது. அப்போ இந்த கிருபையின் காலத்துல வந்து இந்த 2000 வருஷ கேப்ல பைபிள் நிறைவேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு இந்த 2000 வருஷ காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி அதனுடைய விளைவு எங்க போய் நின்றுருக்குன்னா 45,000 டினாமினேஷனுக்கு மேல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய டினாமினேஷன், அவங்களுடைய டினாமினேஷன் சரியா இருக்கு, மற்றவங்களுடைய டினாமினேஷன்ல ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் கொஞ்சம் தவறு இருக்கு. சிலர் வந்து இது ரொம்பவே தவறு, சிலது இது கொஞ்சம் தவறு, ஆனா நம்ம இது கரெக்டா இருக்கு. நம்ம என்ன பிலீவ் பண்ணிருக்கோமோ, நம்ம என்ன டினாமினேஷன்ல இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டங்ஸ் பேசுறதா இருக்கட்டும், இம்மர்ஸ் பேப்டிசமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருக்கட்டும், உதாரணத்துக்கு கம்யூனியன் எடுக்கிறதா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு டினாமினேஷன் இருக்குன்னா அவங்க எந்த ஸ்கூல் ஆஃப் டீச்சிங்ல இருந்து படிச்சுட்டு வராங்களோ அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவர் இதை தான் சொல்லி கொடுத்துருக்காரு, இதுதான் உண்மை. இப்போ ஒரு பென்டிகாஸ்ட் சர்ச், இண்டிபெண்டன்ட் சர்ச்சை பார்த்தா பென்டிகாஸ்ட் சர்ச்காரங்களுக்கு வந்து அவங்க கொஞ்சம் கம்மியா இருக்காங்க, நம்ம கரெக்டா இருக்கும். இவங்களுக்கு வந்து சிஎஸ்ஐ காரங்களை பார்த்தோன்னே அவங்க கரெக்டா இல்ல, இவங்க கரெக்ட். சிஎஸ்ஐ காரங்க வந்து இவங்க வந்து எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எவாஞ்சலிஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க டினாமினேஷன் பர்ஃபெக்டா இருக்கு. அதாவது டீச்சிங்ல, டாக்டரன்ஸ்ல வந்து பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த திரித்துவ கொள்கை, பேப்டிசம், டங்ஸ், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கிறது தான் கரெக்ட். இன்னொரு சர்ச் அவங்க வச்சிருக்கிறது தான் கரெக்ட், இன்னொரு சர்ச் அவங்க வச்சிருக்கிறது தான் கரெக்ட். இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து இல்ல இது இப்படி மாறுது அப்படின்னும் போது சபை பிரியுது, சபை பிரிஞ்சு அடுத்த டினாமினேஷன். இந்த மாதிரி ஒரே பைபிள், ஒரே இயேசு கிறிஸ்து, ஒரே பரிசுத்த ஆவின்னு சொல்லிட்டு அந்த ஒரே பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேதத்தை வாசிக்கும் போது டீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய விளைவாக இன்னைக்கு 45,000 டினாமினேஷன் இருக்கு. அப்ப இதுல வந்து தவறு எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டதுல தவறு இருக்கு. என்ன தவறு? ஆவியானவர் இன்னைக்கு சொல்லித்தராருன்னு சொல்லிட்டு காஸ்பல்ஸ் பீரியட்ல இருந்து நீ போதிக்க வேண்டியது அந்த டைம்ல உனக்கு சொல்லுவேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீ நடக்க வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லி தருவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்ப அது எங்க நடக்க போகுது அப்படின்னா, புதிய உடன்படிக்கையில ஒருவனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா ஆவியானவரே உள்ள இருப்பாரு. அவர்களுடைய இருதயம் வந்து கல்லான இதயத்தை எடுத்து போட்டு பிரமாணத்தை அவங்க இருதயத்தில் எழுதிப்பாங்க. ஒருத்தருக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஆனா இந்த டைம்ல வந்து எல்லாரும் உட்காந்து படிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் படிக்கும் போது அவங்களுக்கு என்ன புரிதல் இருக்கும். இப்ப இதை எடுத்து சொல்லிட்டு வரோம்னா, இப்ப இந்த 45,000 டினாமினேஷன் ஏன் வந்துச்சுன்னா அவங்களுடைய புரிதல். பரிசுத்தாவியானவர் விளக்கி சொன்னதில்ல. பரிசுத்தாவியானவர் விளக்கி சொல்லி இருந்தாருன்னா எல்லாருக்கும் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி தான் சொல்லி தருவார். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறது இல்ல, சொல்லித்தரவர் ஒரே ஆள். அப்ப சொல்லித்தரவர் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எப்படி புரியணுமோ அந்த ட்ரூத் என்னவோ சத்தியத்தை தான் சொல்லி தருவாரு. அப்ப சத்தியத்தை வந்து ஒவ்வொரு டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் பரிசுத்தாவியானவர் மாத்தி சொல்லித்தர முடியாது. ஓகே நீ பென்டிகாஸ்ட்ல இருக்கியா, அப்ப சரி அந்நிய பாஷையை பத்தி உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லித்தரேன். இதுல வந்து நீ சிஎஸ்ஐ இருக்கியா, அப்ப அந்நிய பாஷை கிடையாதுன்னு சொல்லித்தரேன். அப்படி கிடையாது. அப்போ நம்மளுடைய என்ன டினாமினேஷன்ல நம்ம வளர்றோம், நம்மளுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ் என்ன இருக்கு, நம்ம என்ன படிச்சிருக்கோம், நமக்கு எவ்வளவு இன்புட்ஸ் இருக்கு, அந்த அறிவை வச்சு நம்ம ஒரு பைபிளை வந்து நமக்கு புரித மாதிரி இன்டர்பிரட் பண்றோம். அதனுடைய விளைவாக 45,000 டினாமினேஷன்கள் வந்திருக்கு. இதுக்கும் பரிசுத்த ஆவியான வேதத்தை வாசிக்கும் போது இந்த கிருபையின் காலத்துல சொல்லித்தராருன்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த தாட் வந்தனாலதான் ஒவ்வொருத்தரும் வந்து நாங்க படிக்கிறது தான் கரெக்ட், ஆனா மற்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வேற இருக்கலாம், சிலர் வந்து நிறைய தவறு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த காரியம் புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் எப்படி இடைப்படலன்றதுக்கு ஒண்ணு திருமணத்துல
காமிச்சோம். இன்னொன்னு அது வந்து பிசிக்கலா உலக பிரகாரமான ரீதியில புறஜாதிகளே ஒன்னா இருக்காங்க, இவங்க ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி செஞ்சு தெரிஞ்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. டைவர்ஸ்ல போய் முடிஞ்ச மாதிரி எல்லாம் அப்படி ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த டைம்ல அந்த புரிதல் இல்லாதனால. அதே மாதிரி வேதத்தை வாசிக்கும் போது எல்லாம் பரிசாவேன்னு சொல்லி தராருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 45,000 டினாமினேஷன் இருக்கு. அதை யோசிக்கவே இல்லை. ஏன் ஒரே பைபிள், ஒரே பரிசாவேன்னு, ஒரே தேவன் வச்சுட்டு இவ்வளவு டினாமினேஷன் வந்துச்சு? ரெண்டாவது, எல்லா டினாமினேஷனும் ஒவ்வொரு ஏரியாக்காக இருக்கு. டீச்சிங் எல்லாம் ஒண்ணுதானே, பரவாயில்ல. ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் டீச்சிங் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ அவ்வளவு வித்தியாசமான ஒரு டீச்சிங் டிஃபரன்ஸை வந்து ஒரே இதுல கொண்டு வர்றதுன்னா அது இதனுடைய விளைவு என்ன நமக்கு கரெக்டா யோசித்தோன்னு புரியுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபையின் காலத்துல எப்படி ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்ட காஸ்பல் பீரியட்ல எப்படி சொல்லப்பட்டுச்சோ அந்த இன்சிடென்ட் இப்ப நடக்கல. ஏன்னா இது வந்து தேவன் வந்து டிஸ்பென்ஸ் பண்ற, தேவன் வந்து நம்மள டீல் பண்ற விதமே வேற மாதிரி. இப்ப வந்து இந்த வசனத்துல இல்ல. அப்ப நமக்கு பரிசுத்தாவியானவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்மோடு கூட முத்திரிக்கப்பட்டிருக்காரு. நமக்கு நம்ம அவரு நம்ம பாவம் செய்யும் போதோ இல்ல நம்ம தவறுதலா போகும்போதோ அவரு துக்கப்படுறாரு. அது உண்மை. ஏன்னா வசனத்துல கிருபையின் காலத்துல பரிசுத்தாவியனோட முத்திரிக்கப்பட்டிருக்கோம். நம்ம பாவம் செய்யும்போது பரிசுத்தாவியன் துக்கப்படுறாரு. ஆனா அவர் வந்து டீச் பண்ணல. இன்னைக்கு இப்படி செய்ய, அப்படி செய்ய, இப்படி செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா டீச் பண்ணல. டீச் பண்றதா இருந்துச்சுன்னா அவர் துக்கப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா ஆவியானவர் உள்ளே உட்காந்து நம்மளுடைய இருதயத்துல வந்து முத்திரிச்சிட்டு நம்மளோடு கூட இருக்கும்போது நமக்கு அவர் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் துக்கப்பட வேண்டியது இல்லை. அப்ப இன்னைக்கு டீச் பண்ணல. அப்ப நம்ம படிச்சு இதைதான் சொன்னோம். எப்படி படிக்கணும்னா ரைட் டிவைட் பண்ணி தேவனுடைய அறிவும் கிறிஸ்துவனுடைய ரகசியம் என்னதுன்ற ஐக்கியத்தையும் நம்ம வந்து படிச்சு புரிஞ்சுக்கிறனால நம்மளுடைய அறிவு, தேவனை குறித்த அறிவு, இந்த கிருபையின் காலத்தை குறித்த அறிவு, இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் மிஸ்ட்ரியை குறித்த இந்த ரகசியத்தை குறித்த அறிவு வரும்போது நம்ம அந்த அறிவடையும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவோம். மற்றபடி பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்தாலும் துக்கப்படுறாரே தவிர அவர் வந்து அனுதினமும் வழி நடத்துறதே இல்லை. அப்படி வழி நடத்துறதா இருந்தா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த அந்த ஒர்க், அந்த ஃபங்க்ஷனை இந்த கிருபையின் காலத்துல பண்ணல. அது பண்ணாரு எப்பன்னா காஸ்பல் பீரியட்ல பண்ணாரு. ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டு ராஜ்யத்திற்குள்ள போறதுக்காக பண்ணப்பட்டுருச்சு. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா? இந்த கடைசி பாயிண்ட் முடிச்சிடலாம். இதுல பெரும்பாலும் தேவன் வந்து தனிப்பட்ட முறையில ஒருத்தர் பார்க்கக்கூடிய மாதிரி, பேசுற மாதிரி, இல்ல எனக்கு தனியா வெளிப்பாடு. இப்ப இதனாலதான் வந்து நிறைய இந்த இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் சிலர் வந்து ஓகேன்றாங்க, சிலர் ஓகேலன்றாங்க. இப்ப ஒருத்தர் பாட் பாடுறாரு, அவர் பேர் எனக்கு தெரியல, ஆல்வின்னா ஏதோ கொஞ்சம் குண்டா இருப்பாரு ஒருத்தர், சென்னையில. ஆல்வின் தாமஸ். ஓகே ஓகே. அவர் வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்திருக்காரு, இத்தனை கோடி ரூபாயில என்ன கட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இடம் வாங்கி அதுல பிரச்சனையாகி, அப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்னு சொல்லி அதுல ஏகப்பட்ட பிரச்சனையாகி இதா இருக்கு. சிலர் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார்னு சொல்லி பிரச்சனையாகாம கட்டி முடிச்சிருக்காங்க. சோ அப்ப அந்த எல்லாமே வந்து ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, எனக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தாரு, என்னை இப்படி செய்ய சொன்னாருன்னு சொல்லும் போது நம்ம அவர் என்ன சொன்னாருன்றதுக்கு போகக்கூடாது, வேதத்துல என்ன இருக்கு அப்படின்றதுதான் போகணும். இந்த கிருபையின் காலத்துல தேவன் அப்படி தனிப்பட்ட இதுல பேசுதில்லை. நீங்களே அந்த ஆலயம் இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட வெளிப்பாடுகள் தனியா. இப்ப சர்ச் பில்டிங் கட்டுறது தப்பு இல்லை. நம்ம எல்லாம் கூடி சேர்ந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறோமா, அது தப்பு கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன கட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஏன்னா நமக்கு ஒரு தேவை இருக்கு, நமக்கு ஒரு சபை தேவைப்படுது, நம்ம கட்டுறோம் அப்படின்னா அது வேற. அது வந்து தவறான டீச்சிங் கிடையாது. ஏன்னா வீட்டுல கூடினாலும் சரி, இல்ல எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கூடினாலும் எவ்வளவு பேர் கூடுறாங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு சபை கட்ட வேண்டியது பிரச்சனை கிடையாது. அது வந்து தப்பான டீச்சிங் கிடையாது. அதுக்கு ஜனங்கள் உதவி செய்யறது தப்பானது கிடையாது. ஆனா எங்க தேவன் என்ன இப்படி கட்ட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அங்க தவறு வருது. ஏன்னா தேவன் இந்த கிருபையின் காலத்துல அப்படி கட்டுறது சொல்றதோ கிடையாது. ஏன்னா கிருபையின் காலத்துல தேவன் தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட விதத்துல ஒருத்தருக்கு பேசியோ ஆடிபிளா வந்தோ விஷுவலா வந்தோ பண்றது கிடையாது. தனிப்பட்ட வெளிப்பாடுகளையும் கொண்டு இருக்கிறது கிடையாது. இது ஏன் அப்படின்னா நம்ம இதனுடைய புரிதல் இல்லாதனால. ஏன்னா இந்த கிருபையின் காலத்துல இப்படி நடக்கிறது இல்லை. நம்ம இப்ப இந்த கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்த ஏகப்பட்ட காலங்கள் இருக்கு. அதாவது உடன்படிக்கைக்கு முன்னாடி உள்ள காலம், உடன்படிக்கையின் காலம், அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம், அப்புறம் சுவிசேஷம் பலவந்தமாய் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்ட காலம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்தது வந்து ஒரு லிட்டில் ஃபிளாக்குக்கு அந்த டிரான்சாக்ஷனல் காலம். ஒரு இதுல இருந்து ராஜ்யத்திற்குள்ள பிரவேசிக்கிறதுக்காக இருந்த
ஒரு காலகட்டம் இருக்கு. அப்போஸ்தலர்ல நம்ம அதை டைம் பார்க்கலாம் படிக்கும் போது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிறது வந்து நிறைவாக்கப்பட்ட ஒரு கிருபையின் காலத்துல இருக்கும். அப்ப இந்த கிருபையின் காலத்துல பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல ரட்சிக்கப்படுறவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிஸ்பென்சேஷன் நம்ம இப்ப மாறிட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுனாலே இந்த குழப்பங்கள்லாம் குறையும். ரெண்டாவது, இப்ப இந்த டைம்ல தேவன் அப்ப எப்படி பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பைபிள் மூலமா அந்த மிஸ்ட்ரியில என்ன வச்சிருக்கிறாரோ அதை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது மூலமா பேசுறாரே தவிர தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இண்டிவிஜுவலா பேசுறது கிடையாது. ஸோ இப்ப இந்த இவ்வளவு கிறிஸ்தவம் 45,000 டினாமினேஷன், ஏகப்பட்ட குழப்பம். ஆண்டவர் ஒண்ணு சொன்னாருன்னு சொல்றாங்க, அப்புறம் அது நடக்க மாட்டேங்குது, நடக்குது. இதெல்லாம் இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்கள், ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள், இது எல்லாமே எங்க கொண்டு போய் விடுதுன்னா கன்ஃபியூஷன். ஏன் அந்த கன்ஃபியூஷன் வருது? அவங்க வேதத்தை வந்து ரைட் டிவைட் பண்ணி அந்த டிஸ்பென்சேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால அவங்களுடைய ப்ரீ கன்செப்ஷன் எல்லாம் சேர்ந்து, ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற இன்புட்ஸ், அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுருக்காங்க எல்லாம் சேர்ந்து, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பச்சை கண்ணாடிகள்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு பிம்பமா அங்க வந்து அந்த ஒரு அனுபவங்களா வெளிப்படுது தவிர வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையின்படி அது கிடையாது. அதனால்தான் வேதத்துல சொல்லுது தேவனே சத்தியபரர். தேவனே சத்தியபரர்னா அவருடைய வார்த்தை தான் வந்து சத்தியம். எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும், அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, அவர் ஒரு அனுபவத்தை வந்து வேதத்துக்கு, பரலோகத்திற்கு ஏறினும் ஒருவனும் இல்லைன்றாரு. அப்ப பரலோகத்துக்கு வந்து போகும்போது கிறிஸ்துவே முதற்கனியா வந்திருக்கிறாரு, அவர் தான் உயிர்த்தெழுதலின் முதற்கனி, அவர் தான் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனா அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருக்கட்டும், டிஜிஎஸ் ஏஞ்சல் டிவிக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் வந்து பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அப்படி ஒரு காரியம் கிடையாது வேதத்தின் அடிப்படையில. பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். இப்போ எத்தனையோ இடத்துல வந்து சர்ச்சுக்கு போவாம கையில பைபிளே இல்லாம இது ரிமோட் பிளேசஸ்ல இருக்கவங்க ஆண்டவருடைய தரிசனத்தை கண்டு அவங்க வந்து கர்த்தரை ஏற்றிருக்காங்க. அவங்க கையில நம்ம மாதிரி அவங்களுக்கு அந்த எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத ஆண்டவர் அந்த அப்படிப்பட்ட ஜனங்களோட இடைப்பட்டு இருக்காங்கன்ற நிறைய சாட்சி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து இப்ப நமக்கெல்லாம் இப்ப நமக்கெல்லாம் we are very privileged. அதெல்லாம் பார்க்கும்போது தடிக்கு உண்டா சபை, கையில வேதம் இருக்குது, இங்கிலீஷ் எல்லா டிரான்ஸ்லேஷன் அது இது எல்லாமே நம்ம கையில இருக்கு. ஓகே, நம்ம வந்து வேதத்தை வாசித்து படிக்கிறோம் கொள்றோம். அத நமக்கு இது நீங்க சொன்னது எல்லாமே அப்ளை ஆகுதுன்றது நான் என்னால ஒத்துக்கொள்ள முடியுது. ஆனா எத்தனையோ இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சில சில கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி இடத்துல வந்து கிறிஸ்தவ பைபிள் எடுத்துட்டு போக கூடாதுன்றாங்க. ஆனா ஆண்டவர் வந்து இது பண்ணாரு. உள்ள லேடிஸ் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் பீப்புள் ரொம்ப அவ்வளோ ஆர்த்தடாக்ஸ் பீப்புள், ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் ஒருத்தர் 2 பேரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு 1-2 ஆண்டவர் தெரிஞ்செடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க கையில எதுவுமே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவங்க வந்து சீக்ரெட் பிலீவரா இருந்திருக்கிறாங்க. சீக்ரெட் பிலீவரா இருந்து அந்த ஒரு நேரம் வரும்போதுதான் வெளில வராங்க. அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய அந்த பிராமண பாஷையிலேயே அவங்க பேசும்போது நமக்கு கர்த்தர் அவங்களோட இடைப்பட்டு இருக்கிறாங்க பிரதர். இப்ப நம்ம இது வந்து நம்ம வேத வசனம் கரெக்ட் தான், வேத வசனத்துக்கு பின்ன நம்ம போக முடியாது. பட் திங்ஸ் ஹேப்பன் டு தெம். மத்தவங்களுக்கு ஆண்டவர் இடைப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு எங்க ஃபேமிலில ஒரு சரி சொல்லுங்க, முடிங்க. சொல்லுங்க பிரதர். நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க முடிச்சிருங்க. அது சொல்ல வந்தது ஏதோ. எங்க டாடி சைடுல இருக்கவங்க வந்து முன்னாடி எல்லாம் ஹிந்துஸா இருந்தாங்க. அப்ப வந்து அவங்க வந்து எங்க பூர்வீக தாத்தா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு எங்க அப்பா எப்படி கிறிஸ்டினாலாம் அந்த காலத்துல எங்க ஃபோர் ஃபாதர்ஸ் வந்தாங்க போது எங்க டாடி சைடு சொல்றது என்னன்னா, அதாவது எங்க பூர்வீக தாத்தா வந்து ரொம்ப அந்த ஹிந்துவா இருந்தாங்க. அப்புறம் குளிச்சுட்டு வந்தோன்னா அந்த ஈர துணி ஈர டவலை கட்டிட்டு தான் எல்லா சாமி படத்தையும் மாட்டி வச்சிருப்பாங்களாம். எல்லாத்துக்கும் அவர் வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் அவர் சாப்பிடுவாராம். அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் என்ன இருக்கு, ஆண்டவர்
தரிசனத்தை பார்த்தாரு. அப்போ அவர் என்ன பண்ணிட்டு, நானு காலகாலமா இவ்வளோ நான் இதெல்லாம் ஒண்ணு கூட இப்படி ஆண்டவர் எனக்கு வர்றதா சொல்லிட்டு அவர் வந்து ஆண்டவர் அக்செப்ட் பண்ணி வந்ததாக எங்க அப்பா எனக்கு சொல்லுவாங்க. இப்படியே எங்க டாடி செய்து அவங்களுக்கு எல்லாம் வேதம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பட் ஸ்டில் காட் ஸ்பீக்ஸ் டு தெம் இன் டிஃபரண்ட் வேஸ் டு டிஃபரண்ட் பீப்பிள். இப்போ ஓகே, அததான் நம்ம சொல்றோம். சிஸ்டர் வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. இதுதான் ஒரு ரூல்னு வச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஓகே, அததான் ஃபர்ஸ்டே சொன்னோம். அப்ப ரூல் வந்து நீங்க நான் பேசணும் தான் இருக்கேன், நீங்க தான் பேச ஆரம்பிச்சீங்க. கேக்குதா சிஸ்டர்? இல்ல இல்ல ஹலோ, இல்ல கேக்கலையே, பேசுறீங்களா? வசந்தி நீ பிரேக் ஆயிட்ட. பிரேக் ஆயிட்டானா? இல்லையே, இடையில கொஞ்சம் இல்ல, விட்டு போச்சு. பட் ஐ காட் த கேட்கணும். பாயிண்ட். ஆக்சுவலா சிஸ்டர் என்ன சொல்ல வந்தாங்கன்றது ஐ காட் த பாயிண்ட். சரி, நான் அதே இடத்துலதான் உட்காந்துருக்கேன், வெளியில பால்கனில தான் உட்காந்துருக்கேன். இல்ல இல்ல, இடையில கொஞ்சம் அந்த வாய்ஸ் வந்து ஜேகராய் வந்துச்சு. வாய்ஸ் Okay, பிரேக் anyway. பிரேக் ஆயி வந்தது. அததான் நம்ம இல்ல ஃபர்ஸ்டே ஃபேன் எல்லாம் பார்த்தோம். ஆ, சரி சொல்லுங்க. ஓகே, அததான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். வந்து ஒருத்தருடைய அனுபவத்தை வச்சு நம்ம வேர்ட் ஆஃப் காட ஜட்ஜ் பண்ணோமா, இல்லாட்டி வேர்ட் ஆஃப் காட வச்சு நம்ம அனுபவத்தை எவாலுவேட் பண்ணோமான்னு ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இப்ப நீங்க சொன்ன இன்ஸ்டன்ட்ல வந்து விஷன் தரிசனமானாரு அப்படின்ட்டுன்னு சொல்றீங்க. இதே இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து மிராக்கிள்ஸ் மூலமா நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், எனக்கு மிராக்கிள் நடந்துச்சு. ஒருத்தர் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபம் பண்ணாங்க, மிராக்கிள் நடந்துச்சு, அதனால நான் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த சுகம் கிடைச்சனாலையும் ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நீங்க சொல்ற மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து எங்கேயுமே போக முடியாத இதுல வந்து எனக்கு விஷன் வந்துச்சு வீட்டுக்குள்ள, அப்ப நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல நிறைய சொல்றாங்க. ஆனா யாருமே வந்து ஒரு ப்ரீ ஐடியா இல்லாம சொல்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரீ ஐடியானா நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல சொல்றாங்கன்னா முஸ்லிம்ஸ்ல வந்து ஜீசஸை பத்தின ஒரு காரியங்கள்லாம் இருக்கு. இப்போ ரீசெண்டா யாரோ ஒருத்தர், நம்ம கார்த்திகேயன் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு போஸ்டோ ஏதோ ஒன்று அனுப்பியிருந்தாங்க. இந்த துருக்கியில வந்து நிலநடுக்கம் நடந்துச்சு இல்லையா? சோ துருக்கியில கார்த்திகேயன் நீங்க தானே அதை அனுப்புனீங்க? இல்லையே, இதுல தனியா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க தெரியல. துருக்கியில வந்து அந்த நிலநடுக்கம் நடந்தப்ப அங்க வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கல்லுக்கு அடியில மாட்டிட்டு இருந்திருக்கான், ஏதோ ஒரு 2 நாளோ என்னமோ. அப்ப வந்து நீ எப்படி உயிரோட இருந்த அப்படின்னு கேட்ட உடனே ஒருத்தர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு வந்தாரு, எனக்கு சாப்பாடு கொடுத்தாரு, நான் சாப்பிட்ட உடனே அவர் எப்படி வந்தாரோ அதே மாதிரி போயிட்டாரு, எனக்கு 2 நாள் சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிய சாட்சியா போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ கல்லுக்குள்ள கூடி சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்தவரு அவனை முதல் நாளே வந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்கலாமே அவர் வந்த வழியிலேயே. ஏன்னா சாப்பாடு பிசிக்கலா அவனுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாமே எங்க வருது அப்படின்னா, நம்மளுடைய அனுபவங்கள், புரிதல்கள், நமக்கு ஒரு இல்லூஷன். இன்னும் ரியலிஸ்டிக்கா சொல்ல போனோம்னா, எங்க அம்மாவே வந்து ஆக்சுவலா டெத் பெட்ல இருக்கும் போது அவங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் வந்து இதா இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க வந்து நான் ஆண்டவரை பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு வந்து 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஷி லிவ்ட் ஃபார் 15 years more. அதுக்கப்புறம் அவங்க 15 வருஷம் கரெக்டா உயிரோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதே லிவர்ல பிரச்சனை வந்து இறந்துட்டாங்க எங்க அம்மா. ஆனா அன்னைக்கு என்னுடைய புரிதல் வந்து இன்னைக்கு இருக்கிற புரிதல் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து நான் வந்து எமோஷன்ஸை வச்சு என்னுடைய கிறிஸ்டியானிட்டி நான் எவாலுவேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் அதுல இருக்கிற சத்தியத்தை தேடி போறேன், வேர்ட் ஆஃப் காட்ல இருக்கிற சத்தியத்தை தேடி அதுல இருந்து போறேன். இப்போ இன்னைக்கு என்ன கேட்டா, என்னுடைய புரிதல்ல வந்து நான் எங்க அம்மா வந்து அந்த ஒரு டெத் பெட்ல பாக்குறாங்க அப்படின்னும் போது இட் இஸ் அன் தாட் ப்ராசஸ் ஆஃப் அவர் மைண்ட். அவங்களுடைய மனதுல இருந்து ஒரு தாட் ப்ராசஸ். அதுல ஏன் 15 வருஷம், ஏன் 20 வருஷம் இல்லை அப்படின்னும் போது, ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு வந்து ஃபெய்த் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க வந்து பைபிள் நிறைய படிச்சு எசேக்கியா ராஜா இப்படி இருந்தப்போ 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தான்றது அவங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்
அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டெத் பெட்ல இருக்கும்போது ஒரு விஷுவலைசேஷன் ஆகுது. விஷுவலைசேஷன் ஆயிட்டு வந்தவங்க வந்து மறுபடியும் 15 வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுக்குறேன்னாங்க. அப்ப அந்த விஷன் வந்து இட் இஸ் நாட் சம்திங் ஒரு மிராக்கிள்ன்றதோ கிடையாது, இல்ல மிராக்கிள் நடந்தனால உயிரோட இருந்தாங்கன்னு இல்ல, இட் இஸ் பை ஃபெய்த். அப்ப ஒரு காரியத்தை விசுவாசம்னா அந்த விசுவாசம் இந்த கிருபையின் காலத்துல கனம் பண்ணப்படுது. ஏன்னா விசுவாசத்தினாலதான் பிழைக்கிறது. அப்ப அந்த விசுவாசம் வந்து அவங்களுக்கு அந்த அளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு தட் ஷீ டுக் ஓவர் தட் ஃபெய்த். அந்த ஃபெய்த் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் உண்மையிலேயே வந்து ஆண்டவர் வந்து தரிசனம் ஆனாரா அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி நான் இன்னைக்கு சொல்லுவேன் இல்ல. அவங்க பார்த்தது இயேசு கிறிஸ்துவும் கிடையாது. இட் இஸ் அன் இமேஜினரி விஷன். இப்ப எல்லாரும் வந்து நான் இயேசு இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன்றாங்க இல்லையா, அது வந்து பிசாசு வந்து நிக்கிறது கிடையாது. இட் இஸ் தேர் ஓன் இமேஜினேஷன். அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவங்களுக்கான அந்த இது. பட் பிப்ளிக்கலா அது கரெக்டா அப்படின்னு கேட்டா பிப்ளிக்கலா அது கிடையாது. பட் வாட் ஷி ஹேட் ஃபெய்த், அந்த விசுவாசம் அவங்கள ரட்சித்தது. அந்த அவங்க என்ன விசுவாசித்தாங்கன்னா 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. 15 வருஷத்தை தருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 15 இயர்ஸ்ன்றது வந்து ஷி ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் ஃபெய்த். ஆண்டவர் எனக்கு 15 வருஷத்தை கூட்டி தரேன்னு சொல்லிட்டு. இப்ப வந்து உங்க அம்மாவுக்கு வந்து பிப்ளிக்கல் ஃபெய்த் இருந்துச்சு. அந்த எசேக்கியேல் ராஜா வச்சு அவங்க 15 இயர்ஸ் வச்சு அவங்க கிளைம் பண்றாங்க. இப்போ அவங்க இல்ல சிஸ்டர் அவங்க கிளைம் பண்ணல. அவங்க 15 இயர்ஸ் வச்சு எசேக்கியா ராஜா கொடுத்த மாதிரி எனக்கு கொடுன்னுலாம் சொல்லி கிளைம் பண்ணல. இல்ல அதாவது that means that preconceived idea, இப்ப நீங்க preconceived idea was projected by her mind. projected by her. See, I am talking about a person where they don't know anything. ஒரு எந்த ஒரு இதுவுமே எக்ஸ்போஷரே இல்லாதவங்களுக்கு, ஒரு வேத ஞானமே இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு அது எப்படி அத ஆண்டவர் அது வந்து அது உண்மை இல்லைன்னாக்கா they won't have stood இல்லையா, they would have backslidden. இல்ல அந்த போயிட்டு எக்கோ இல்ல இப்ப ஆமா எக்கோ வருது சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப எக்கோ வருது. எப்படி இல்ல அங்கிளுடைய மைக் மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கிள் வேற ரூம்ல இருக்காங்க. ஓகே, அவங்களோட இது சேம் எக்கோ வருது. நான் வேற ரூம்ல இருக்கேன். இப்போ வேற ரூம்ல இருக்கீங்களா? நான் வேற ஆமா, உங்க மைக்ல இருந்து எக்கோ வரல, சிஸ்டர் மைக்ல இருந்து எக்கோ வருது. ஐயோ என்ன பண்றது? ஓகே சரி சரி, அப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நம்ம இதை திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே மிச்சம் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதையும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 7:35 ஆயிடுச்சு. ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப பெருசா போகும். பிரதர் நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுவோம் பிரதர், இந்த ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். 7:35. ஹலோ அவர் மீட் பண்ணிட்டார்ல, இப்போ அவர் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. எழுத படிக்க தெரியாதவங்க கூட ஹலோ கண்மணி சொல்லுங்க. ஆனா எழுத படிக்க தெரியாதவங்க கூட பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எழுத படிக்கவே எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் ஆவியானவர் மூலியமா நான் பைபிள் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. நான் கண் எதிர்க்க பார்த்திருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் எழுத படிக்கவே தெரியாது, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு அவங்க வந்தாங்க. வந்து அப்படியே பைபிள் படிக்க, அவங்க படிச்சதே பைபிள் படிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சாங்க தமிழ் பைபிள். சோ அப்போலாம் வந்து ஆவியானவர் துணை கொண்டுதான் அவங்க படிச்சாங்க அப்படின்றது அவங்க சொன்னாங்க. எனக்கு ஆவியானவர் தான் வெளிப்படுத்தினாரு, எனக்கு படிக்க வச்சதே ஆவியானவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஒரே நிமிஷம், நானும் வந்து ஆக்சுவலா நார்த் இந்தியா ஊழியத்துக்கு போகும்போது ஹிந்தி ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஒரே மாசத்துல ஹிந்தி எழுத படிக்க எல்லாம் பண்ணேன். நானுமே வந்து ஆவியானவர் எனக்கு நடத்தினாதான் நினைச்சேன். ஏன்னா ஹிந்தி வந்து ஹிந்திக்காரங்க மாதிரியே பேச ஆரம்பிச்சேன். ஆனா அது வந்து நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய முயற்சி ரெண்டுமே இருக்கு. அப்ப நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அதாவது தேவன் அற்புதமே செய்யறது இல்லைன்றது இல்ல, ஆனா இந்த கிருபையின் காலத்துல அற்புதம். ஏன்னா இப்ப அற்புதம் செய்யறதுன்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, அற்புதம் செய்யறது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய எக்ஸிஸ்டன்ஸை நீ காட்டல. இப்ப இயேசு கிறிஸ்து பூமியில இருந்தப்ப அவர் அற்புதங்களும் செஞ்சு சீஷர்களையும் அற்புதங்கள் செய்யுங்கன்னு சொன்னார்னா
அவர் மேசியாவா வரும்போது இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனத்துல இருக்கு. அந்த தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலுக்கு தான் அவர் அந்த அற்புதங்களை செஞ்சாரு. ஸ்ரீஷர்கள் அதுக்கப்புறம் செய்யும் போது அந்த கொஞ்ச காலத்துக்கு வந்து ஈவன் அவங்களுடைய பீரியட் முடியறதுக்கு முன்னாடி அந்த அற்புதங்கள்லாம் நின்றுச்சு. பவுலே வந்து தீமோத்தேயுக்கு வந்து அற்புதம் செய்ய முடியல. அந்த ஒருத்தர் எஃபினஸ் ஒருத்தர், அவருக்கு அற்புதம் செய்ய முடியல. அவரெல்லாம் வந்து மரண பெட்ல விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப ஒரு டைம் இருந்துச்சு, பவுலுடைய கர்ச்சீஃப் எடுத்துட்டு போகும்போது கூட அற்புதம் நடந்துச்சு. அப்ப அந்த ராஜ்யத்திற்குள்ள போகும்போது அந்த அற்புதங்கள் நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அற்புதங்கள் நிகழல. அப்படி பார்த்தோம்னா அற்புதங்கள் வந்து ஒருத்தரை ரட்சிக்கிறதுக்கும் இல்ல ஒரு சத்தியத்தை ப்ரூவ் பண்றதுக்கு மிராக்கிள் ஒரு சைன் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த கிருபையின் காலத்துல கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து திருப்பதியில போறவங்களோ சபரிமலைக்கு போறவங்களோ ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் சர்ச்சுக்கு போய் நடக்கிறத விட அங்க நடக்குது. மசூதியில போய் ஊதிட்டு வர்றவங்களுக்கு நிறைய நடக்குது. இன்னும் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, இன்னும் போக போக வரக்கூடிய எண்ட் டைம்ஸ்ல வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்துல அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுன்னு இருக்கு. அப்ப ஒரு மிராக்கிள் சைன் நடக்குது அப்படின்னா டெஃபினட்டா இந்த கிருபையின் காலத்துல இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஏன்னா நம்ம வந்து மிராக்கிள்ஸும் சயின்ஸும் வந்து எதுக்குன்னா யூதர்கள் கண்டு தரிசித்து விசுவாசிக்கிறதுக்கு. அவங்க அந்த சயின்ஸை பார்த்து தரிசித்தே தான் அவங்களுடைய இது. இப்ப நமக்கு சொல்லும் போது காணாமல் தரிசிக்கிறது, பை ஃபெய்த் யூ ஹவ் பீன் சேவ்டு, நாட் பை விஷன். நமக்கு எதுவுமே பிசிக்கலா தரிசித்து கிடையாது. அப்போ இப்போ ஒரு அற்புதம் நடக்குது, நான் அதை பார்த்து நான் வந்து மாறுறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஃபார் த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ். இந்த கிருபையின் காலத்துல அது கிடையாது. அப்போ கிருபையின் காலத்தினுடைய முடிவுல ஃபைனலா இந்த முடியும் போது எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, பயங்கரமான அற்புதங்களையும் அடையாளங்களும் பிசாசானவன் செய்யப்போறான், அந்தி கிறிஸ்துவானவன் வரப்போறவன். அந்த அளவு எந்த அளவுக்கு இருக்கும்னா, கூடுதலா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா இந்த சோசன் ஒன், அவங்களுமே வந்து ஐயோ ஆமா இவ்வளவு அற்புதம் நடக்குதே, உண்மையிலேயே இது உண்மை ஆண்டவருடைய செயல் தானோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்துல அநேக அடையாளங்கள் அற்புதங்களும் செய்யப்படுறான். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுறாங்கன்னா அவன் என்ன இதுல செய்யறான், நான் வந்து பாகால், நான் வந்து விக்கிரகம், நான் விக்கிரகத்தின் பவர்ல நான் செய்யறேன்னு சொன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது விக்கிரகம், விக்கிரகத்துல வச்சு விக்கிரகத்தினுடைய பவர்ல செய்யறான்னு சொல்லிட்டு. இப்ப எந்த கிறிஸ்டினும் போய் சபரிமலையிலயோ இல்ல திருப்பதியிலயோ போய் எனக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சு ஆண்டவர் செஞ்சுட்டாருன்னு சொல்லி வரமாட்டான், இல்ல நம்ப மாட்டான். அப்ப இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்தில்னா அவங்க எது மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அந்த பெயரினாலேயே, அதனாலதான் அவனுக்கு பேரே அந்தி கிறிஸ்து, இந்த பிளேஸ் ஆஃப் கிரைஸ்ட். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அப்ப இந்த மிராக்கிள்ஸ் அடையாளங்கள் தரிசனம் ஆகுறது இது எல்லாமே வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்தில் அப்படின்னு சொல்லும்போது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா தேவனை தெரிந்தவர்கள், அவர்கள் தான் சோசன். அவர்கள் நல்லா தெரிஞ்சவங்களே இவங்க பண்ற மிராக்கிள்ஸ். அப்ப என்ன அர்த்தம்னா, மிராக்கிள்ஸை வந்து அவங்க இயேசுவின் நாமத்தினால் செய்யறாங்க. அதனாலதான் வந்து உங்களுடைய நாமத்தினால் நாங்க பிசாசுகளை துரத்தினோம், உங்களுடைய நாமத்தினால் நாங்க இதை செய்தோம்னு உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கன்றாரு காஸ்பல்ஸ்ல. ஸோ அப்ப காஸ்பல்ஸ் டைம்ல சொல்லும் போதே வந்து அது ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு, அது வந்து உபத்திரவ காலத்தினுடைய டைமுக்கான இதைதான் சொல்றது. ஏன்னா நமக்கு இப்ப இந்த கிருபையின் காலம்ன்றதே வந்து நடுவுல குறுக்க வந்திருக்கு, மிஸ்ட்ரியா வச்சிருந்து. அப்ப அந்த டீச்சிங்ல இருந்து அடுத்து என்ன இது முடிய போகும்போது மறுபடியும் ஒரு டிரான்ஸ்லேஷன் வரும்னு சொல்லியிருக்கு. எப்படி அப்போஸ்தலர்ல வந்து ராஜ்யத்தை எம்பசைஸ் பண்ணி வந்து அப்படியே கிருபைக்கு மாறிச்சோ, அந்த மாதிரி இந்த கிருபையில இருந்து மறுபடியும் ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கான டிரான்ஸ்லேஷன் பீரியட் இருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்க விதத்துல என்ன செய்ய போறாங்க, அடையாளங்கள் அற்புதங்கள். அப்ப இந்த ரெண்டு காரியமும் வந்து ஒண்ணும் இல்லை. ஈவன் இந்த கான்ஸ்டன்டைன் 300 ஏடிகள்ல இந்த சர்ச்சே வந்து இவ்வளவு இது ஆனதுக்கான காரணம் வந்து கான்ஸ்டன்டைன். ஏகப்பட்ட மத சடங்கு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்தது அவர்தான். அவர் வந்து எப்படி வந்தேன்னு சொன்னா, எனக்கு சிலுவை வடிவம் வானத்துல தெரிஞ்சுட்டுன்னு. அப்ப இது ஆரம்பிச்சதே ஒரு அடையாளம் அற்புதத்துலதான். அது வந்து கூடுமான தெரிந்து கொள்ளப்பட்ட விதத்துல போது ஒரு ஹிந்துவோ இல்ல மற்றவங்களையும் சொல்லல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்ப அவர்களுக்கு ஆண்டவரை தெரியும். அப்ப அவர்கள் வஞ்சிக்கப்படுற விதத்துல இருக்கும் அப்படின்னும் போது அப்ப அவங்க என்ன நாமத்தினால அடையாள அற்புதங்கள் செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அதனாலதான் அவனுக்கு பேரே அந்தி கிறிஸ்துவா வரப்போம். இப்பவே அந்தி கிறிஸ்துவின் ஆவி அநேகம் இருக்குன்றது யோவான் சொல்றாரு. அப்ப அந்த டைம்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி செயல்பட ஆரம்பிச்சது. இப்ப இந்த டிஸ்பென்சேஷன் மாற்றத்தினால இப்ப நிக்குது. ஆனாலும் இன்னைக்கும் வந்து அநேக அடையாளங்கள் அற்புதங்கள்ன்ற பேர்ல நிறைய காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து அந்த எண்ட் டைம்ஸ புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் போக 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 இன்னும் அநேக அடையாளங்கள் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நடத்துற மாதிரி வந்து
கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவாங்க. அப்ப நமக்கு வந்து என்னன்னா, அடையாளங்களோ அற்புதங்களோ இயேசு கிறிஸ்து நாமத்துல பண்றனால தட் இஸ் பிப்ளிக்கல்னு கிடையாது. பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குதான் நம்ம அந்த உலக பிரகாரமான நடக்கக்கூடிய அனுபவங்களை கம்பேர் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அது தெசலோனிக்கேயர்ல இருக்கும், 2 தெசலோனிக்கேயர்ல இருக்கும். இப்ப நான் சொன்ன டாபிக் வந்து 2வது அதிகாரத்துல. Brother, can I ask something? Yeah, brother. The miracles. Brother, நீங்க ஆனா கொஞ்சம் எங்கேயாவது சேஞ்ச் பண்ணி பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். சொல்லுங்க பிரதர். பிரதர் கட் ஆயிட்டாரு, டைமர் ஆயிடுச்சு. நான் மியூட்ல தான் இருக்கேன். பிரதர் திரும்ப ரீஜாயின் பண்றாங்க. Hello. பிரதர். கேக்குதுங்களா இப்ப நான் பேசுறது? கேக்குது பிரதர். ஓகே. சரி, இப்ப பேசிக்கா வந்து நடந்தது பாபோனுக்கு வந்து ஒரு மிராக்கிள் பாபோன் முன்னாடி ரொம்ப கட்டாய் வருது பிரதர். சரி, ஓகே. நம்ம டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம உங்களுக்கு ரொம்ப கட் ஆகுது. நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் we will start with this, கண்டினியூ பண்ணுவோம். அப்படி நம்ம டைம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. இதோ இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, நீங்க தான் துணையா இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு நாங்கள் படித்த ஆண்டவரே வேத வாக்கியங்கள் அனைத்தும் ஆண்டவரே எங்கள் இருதயத்துல எழுதும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு பேசினார், ஆவியானவரே எங்களோடு பேசினார் என்று ஆண்டவரே. அப்பா, எல்லா ஊழியக்காரங்களும் சொல்றாங்க ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நாட்கள் ஆண்டவரே என்னிடத்துல ஆண்டவர் பேசலையே, என்னிடத்துல வெளிப்படுத்தலையே, என்னிடத்துல எதுவுமே கூறலையே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ நாட்கள் வேதனையோடு வருத்தத்தோடு இருந்தது உண்டு ஆண்டவரே. கர்த்தர் இன்றைக்கு எனக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உடைய வார்த்தை மாத்திரம்தான் ஆண்டவரே எங்களுக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆயுதம் என்று எங்களுக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, எல்லா காரியத்தையும் ஆண்டவரை ஒவ்வொன்றாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு வர்றீங்கப்பா ஆண்டவரே. இதற்கு முதலாவது கோடான கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க இன்னுமாக எங்களுக்கு ஆண்டவரே வேதத்தின் ஆழத்தை அறிந்து கொள்ள இன்னும் எங்களுக்கு தெளிவுகளை தர, எங்களுக்கு ஞானத்தை கொடுக்க, அப்பா உங்க வேதத்தில் உள்ள அறிவை எங்களுக்கு இன்னும் அதிகமாக உட்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு சீஷியர்களுக்கு நடந்தால் அற்புதம், கர்ச்சிஃபை தொட்டா அற்புதம்னு சொல்லிட்டு பேசின சீஷர்களும் ஆண்டவரே கிருபை நாட்கள் தொடக்கத்துல எல்லாம் முடிந்தது என்று அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதை வச்சு கொண்டு நாங்க இன்றைக்கும் ஆண்டவரே நடக்கும் பொழுதே அற்புதம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சபையில அநேக செய்திகளை நாங்க கேட்டு வளர்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி வெளிப்படுத்தினதற்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. எல்லா காரியத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.